திருவடிகளே சரணம். திருவடிகளே சரணம். திருவடிகளே சரணம். ஸ்ரீசைலேஷ தயாபாத்திரம் தீபத்யாதி குணாத்மனம் யதீந்திர பிரபணம் வந்தே ரம்யஜாம் முனிம் லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதமத்யமாம் மதாச்சார்ய பர்யந்தாம் வந்தே குருபரம்பராம் யோ நித்யமச்சுதபதாம் விஜயுர்மருத்வாத்யாமோகஸ்தரிதராணி புராய மேனே भूतं सरस्य महतात्मय कट्टनाथ श्री भक्तिसार योगिवान् तांद्रिरेण परकायतीर्थमिश्रान् श्रीमत्पराङ्गमुनिं प्रणतोऽस्मि। கொஞ்சம் தனிங்க சத்தா சொல்றேன், நீங்க எல்லாம் திருப்பி சொல்லலாம். ஆபாதசூடம் அனுபூய ஹரிஷயானம் மத்தியே கவேரவிதுஹு உதிதாந்தராத்மா அத்ருதாம் நயனயோ விஷயாந்தரா முடிவாதனம் தம் காற்றவே கண்டவாத காட்டவே கண்டவாத கமல நல் ஆடையுந்தி தேட்டர முதரபந்தம் திருமார்பு கண்டம் செவ்வாய் வாட்டமில் கண்கள் மேனி முனியேறி தனி புகுந்து பாட்டினால் கண்டு வாடும் பாடல் பரவினோமே திருப்பானாழ்வார்த்தவடிகளே சரணம். ஆபாதசூரம் அனுபூய ஹரிஷயானம் மத்தியே கவேர துகிதுரு உதிதாந்தரா அதிருஷ்டாம் நயனயோ விஷயாந்தரான யோ நிச்சிகாய பலவை நிபாகம். இந்த தனியன் தனியன்னு சொன்னா தனித்திருப்பது அப்படின்னு சொன்னா நாம் எந்த திவ்ய பிரபந்தத்தை பார்க்க போகிறோமோ அந்த திவ்ய பிரபந்தத்தை அருளி செய்திருக்கக்கூடிய
பெரியவரின் பெருமை பேசுவதாகவும் அந்த திவ்ய பிரபந்தத்தின் சாரத்தை சொல்லுவதாகவும் அமையப்பெற்றிருக்கக்கூடியதுதான் தனியன்னு பேர். இந்த அமரநாதிகரானுக்கு 2 தனியன்கள் காட்டப்படுகின்றன. ஒன்று ஆபாத சூடம்ன்ற சம்ஸ்கிருத தனியன் பெரிய நம்பிகள் அருளி செய்தது. அடுத்தது காட்டவே கண்டபாத அப்படின்னு சொல்லக்கூடிய தமிழ் தனியன் பெரிய திருமலை நம்பிகள் அருளி செய்தது. எல்லாமே பெரியதான். பெரிய பெருமானை பத்தி பார்க்கணும் அழகா. இந்த தனியன்கள் அருளி செய்தது கூட இருவராக இருக்கக்கூடிய பெரிய நம்பிகளும் பெரிய திருமலை நம்பிகளும் கூட அழகான 2 தனியன்களை இதற்கு அருளி செய்திருக்கிறார்கள். இந்த 2 தனியன்களுக்கு உண்டான அர்த்த விசேஷங்களை தான் நாம் பார்க்கிறோம். தனியன்கள் சொல்லிட்டுதான் எப்பவுமே திவ்ய பிரபந்தத்தை தொடங்குவது. இதுதான் ஒரு கிரமம். ஸ்ரீசைலேஷ தயாபாத்திரம் தீபக்தியாதி குணார்வம்னு சொல்றோமே, அதற்கு பொது தனியன்கள்னு பேர். பொது தனியன்கள் சொன்ன பிறகுதான் திவ்ய பிரபந்தத்தையே தொடங்கணும். ஏன்? பிரதமமாக ஆச்சாரியர்களை தியானிக்கிறோம், ஆழ்வார்களை தியானிக்கிறோம். அந்த ஆழ்வார்களில் ஆச்சாரியர்களின் திவ்ய பிரபந்தம் நம் மனதிலே பதியக்கூடியதாக இருக்கும். அப்படி இல்லைன்னா நம் மனசுல பதியக்கூடியதற்குண்டான வாய்ப்பு இல்லாமல் போகும். ஆக அது பதிவதற்குண்டான வாய்ப்பாக நமக்கு இந்த அர்த்த விசேஷங்களை கேட்பது அப்படிங்கிறத வச்சு, அதாவது தனியன்களை அனுசந்திப்பதுன்னு வச்சுட்டு இருக்காங்க. வேற தனியன்கள் பொது தனியன்கள் முடிந்து இப்ப நாம ஆபாத சூடம் என்று தொடங்கக்கூடிய இந்த தனியனுடைய அர்த்த விசேஷங்களை பார்க்கிறோம். இது ஏற்கனவே அர்த்த விசேஷங்களை கொஞ்சமாக முடிச்சிருக்கோம். என்ன பார்த்திருக்கோம்? கொஞ்சம் இடைவெளி விட்டால்னு சொன்னாலே நமக்கு மீண்டும் அதை நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இருப்போம். இடைவெளி விட்டபடியாலே நமக்கு கொஞ்சம் மீண்டும் சொல்றோம். அதை ஆபாத சூடம் அனுபூய. இந்த திருப்பானாழ்வார் என்ன பண்ணுகிறார்? பெரிய பெருமானை ஸ்ரீரங்கத்திலே காவேரி மத்தியத்திலே துயில் கொண்டிருக்கக்கூடிய எம்பெருமானை ஆபாத சூடம் அவருடைய திருவடி கலங்கி திருமுடி பரியந்தம் அனுபவிக்கிறார். திருவடியிலேந்து ஆரம்பிச்சு ஒவ்வொரு அவயவமாக அனுபவித்து இருக்கக்கூடிய திருப்பானாழ்வார். அப்படி அனுபூய யாரை? ஹரிம்சயாமன். ஹரின்னு சொன்னா யாரு? சாட்சாத் ஸ்ரீமன் நாராயணன் ஸ்ரீரங்கநாதன். அந்த ஸ்ரைனுக்கு இருக்கக்கூடிய ஹரியாகிற எம்பெருமானை எங்கே படுத்திருக்கிறார்? மத்தியே கவேரதுகிதுகு, காவேரி மத்தியத்துல துயில் கொண்டிருக்கக்கூடிய ஸ்ரீரங்கநாதன். நமக்கெல்லாம் சுகமா இருக்கக்கூடிய திருக்காவேரி ஸ்ரீரங்கநாதனுக்கும் ரொம்ப சுகமா இருக்கு. அந்த காவேரி மத்தியத்துல துயில் கொண்டிருக்கக்கூடிய அந்த ரங்கநாதனை அனுபவிச்சு உதிகாந்த ஆத்மா ஆனந்தமுடையதாக இருக்கக்கூடிய மனதை உடையவரா இருக்க, ஆனந்தத்திலே தோய்ந்தவரா இருக்க, மகிழ்ந்தது சிந்தை அப்படின்னு இருக்க. நமக்கெல்லாம் உலகத்துல எங்க பார்த்தாலும் பாருங்க, ஆனந்தம் எங்க, ஆனந்தம் எங்க, மகிழ்ச்சி எங்க, மகிழ்ச்சியை தேடு. இவருக்கு எப்படி இருக்கு? ரங்கநாதன் அனுபவிச்சதுனால மகிழ்ச்சியா இருக்கக்கூடிய சிந்தையோடு கூடியவர். அதிருஷ்டுதான் நயனயோகோ விஷயாந்தராம். இது ரொம்ப முக்கியம். இந்த கண்கள் இருக்கு, அவருடைய திருக்கண்களானவைகள் எப்பொழுது பெரிய பெருமானை கண்டதோ அப்ப மற்ற எதையும் காண மாட்டேன். அரங்கனை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணவேன்னு சொல்லி அதிருஷ்டுதான் நாம் பார்க்க போவதில்லை என்ற உறுதியோடு கூடியவராக விளங்கி இருக்கக்கூடிய திருப்பானாழ்வார் வேறு விஷயங்களை காணக்கூடியதாக இல்லை அப்படின்னு சொன்னார். யோ நிச்சிகாய, அப்படி நிச்சிதமாக உறுதியுடன் கூடியவராக இருக்கக்கூடியவர். உலகத்துல உறுதியோட இருக்கிறவான்னு ரொம்ப சில பேர் தான் இருக்க முடியும் இல்லையா? உலகத்துல பார்க்கிறோமே எத்தனை விஷயங்கள்ல எல்லாருக்கும் உறுதி ஏற்படுகிறது. திருப்பானாழ்வார் அப்படி உறுதியோட இருக்காராம். யாரவர்னர்? முனிவாகனர்னு. திருப்பானர்னு பேர் சொல்லல, பானாழ்வார்னு பேர் சொல்லல, முனிவாகனர். முனியை தனக்கு வாகனமாக உடையவர். வாகனத்தை வச்சு தெரிஞ்சுக்கணும். எந்த வாகனத்துல வராருன்னு வச்சா அந்த கடவுள் யாரு, எறும்பு வாகனத்துல வந்தா யாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அப்படித்தான் நமக்கு சாஸ்திரங்கள்ல சொல்லி கொடுத்திருக்காரா. திருப்பானாழ்வார் கூட அவர் வாகனத்தை வச்சு தெரிஞ்சுக்கணும். என்ன வாகனம் அவருக்கு? லோகசாரங்க முனிதான் சுவாமி வாகனம். அப்ப முனி வாகனம், அந்த முனியை வாகனமாக உடைய திருப்பானாழ்வாரை மனவை நெஞ்சே எப்பொழுதும் அவரை மனதால் சிந்தித்து இருக்கக்கூடியதா இருக்கு. மனதிலே சிந்திக்க கடவே அப்படின்னு வார்த்தை சொல்லுகிறார். இந்த இடத்துல பெரிய நம்பி ஆச்சரியமான தனியில் இதனுடைய அர்த்தங்களை பார்த்தோம். பாதச்சூடம் அனுபூய, எம்பெருமானுடைய திருவடி தொடங்கி திருமுடி பரியந்தம் அனுபவித்து
ஹரிம்சயானம் ஸ்ரீரங்க க்ஷேத்திரத்திலே எப்படி ஸ்ரீராமாயணத்திலே பிராட்டி மடியிலே துயில் கொண்டாரோ எம்பெருமான், ஸ்ரீமான் சுகசுத்தகா பரந்தபகான்னு சொன்னார் வால்மீகி. ரொம்ப சுகமா உறங்கின, பிராட்டி மடியாக இருக்கிறபடியாலே சுகமா இருக்கு. அத போல ஸ்ரீரங்க க்ஷேத்திரத்திலே ஆதிசேஷன் மடியிலே திருக்காவேரி மத்தியத்திலே தென்னீர் கொண்டி திரைக்கையால் அடிவருடன் பள்ளி கொள்ளக்கூடிய ஸ்ரீரங்கநாதன் ஹரிம்சயானம் மத்தியே கவேர துகிதுகு காவேரியின் மத்தியத்திலே துயில் கொண்டிருக்கக்கூடிய பெருமானை முதிகாந்தராத்மா அவரை அனுபவித்து தான் தன்னுடைய ஹிருதயத்திலே ஆனந்தமுடையவராக ஆகிவினார். இது எல்லாரும் பண்ணலாம், யாரதான் பண்ணாதவா? 1,00,000 பேர் வரா கோயில் பார்த்துட்டே இருக்கு. ஆனா கோயில்ல வர 1,00,000 பேர் பெரிய பெருமாள் எத்தனை நாடி செஞ்சுக்கிறான்னா அது ஒரு பெரிய கேள்வி குறித்தான். எல்லாம் மற்ற இடங்கள்ல எங்க நினைக்கிறான்னு பார்த்துட்டே வந்தா தெரியாது. அவரை சேவிச்சு முடித்த பிறகும் கூட அவர் சேவிக்கிறதுக்கு முன்னாடியே எல்லாம் அந்த காலத்துல ஒரு அழகா போட்டோ போட்டான். என்னன்னா எல்லாரும் பெருமாள் இப்படி கையெடுத்து சேவிக்கிற மாதிரி இருந்துதான். அப்புறம் எல்லா கையிலையும் ஸ்மார்ட் போன் வந்த பிறகு எல்லாம் பெருமாள் எப்படிதான் சேவிக்கிறாங்க. அப்ப கையெடுத்து சேவிக்கிறது போச்சு, 2 ஹஸ்தத்தாலே அஞ்சலி செய்வது போய் எல்லாம் இப்படி காமிக்கிறார். பெருமாள் காமிக்கிறார், எனக்கிட்ட ஒரு செல்போன் இல்லையேப்பா, நானும் தான் உங்களுக்கு திருப்பி காமிச்சிருப்பேனே. அவரை எம்பெருமான் நமக்கு அனுகிரகம் பண்ணுவதற்காக காத்தல் இருக்கார். அவரையும் சர்வபூமேபியோ ததாமி ஏதது பிரதம்மமா, என்னுடைய விரதம்பா, உங்களுக்கு எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணுவதற்காக, அனுகிரகாய லோகானாம், உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா அடியார்களையும் அனுகிரகிப்பதற்காக வருகிறேன். என்ன பண்ணணும்? நாம 2 கைகளையும் வைத்து கூப்ப வேணும் எம்பெருமான் திருப்பதிகள். இதுதான் அஞ்சலி பரமாமுத்ரான்னு சொல்றார். இருக்கிறதுலேயே சிறந்த முத்திரை என்பது எம்பெருமானை முருக வைக்கக்கூடியது என்பது 2 கரம் எடுத்து கூப்புதல் தான் நமஸ்காரம், நமஸ்தே, வணக்கம்னு இத்தனை சொல்றாங்க. இந்த 2 கையையும் சேர்த்து கூப்பக்கூடிய ஒரு நிலை. இப்ப இது எல்லாருமே கூட பண்ணலாம். அதற்கு மேல என்னன்னா, பகவத் அனுபவம் வந்த பிறகு இனி மற்றொன்றிலே என் மனது போகாது, வேறு ஒரு விஷயத்துல என் மனசு ஈடுபடாது அப்படின்னு சொல்ல முடியுமான்னா இல்லைன்னு மத்தவா யாருக்குமே சொல்ல முடியாது. ஏன்? ஆழ்வாருக்கு மட்டும்தான் சொல்ல முடியும். ஆழ்வாருடையும் திருப்பான் ஆழ்வார் ஒத்தனுக்கு தான் சொல்ல முடியும். ஏன்னா அவன் அப்படிப்பட்ட எம்பெருமானிடத்திலே பக்தி உடையவர், அசஞ்சலமான உறுதியான பக்தியோடு கூடியவர். நம்ம பக்தி எப்ப வரைக்கும் இருக்கு? பெருமானை சேவிச்சுட்டு வெள்ள பொங்கல் வாங்குற வரைக்கும் இருக்கு. அது முடிஞ்சாச்சுன்னா அடுத்தது மாறி, என்ன சுவாமி நெக்ஸ்ட் எங்க, எப்ப வரணும், இன்னும் என்னாச்சு, வண்டி வரலையே. அழ்வார் பார்த்தார், இது என்னது, எம்பெருமான சேவிச்சா மனசெல்லாம் அங்கதானே இருக்கணும், இன்னொன்னு நினைக்க முடியுமா? அதுதான் இவர்கிட்ட இருக்கிற சந்தேகம். அதிருஷ்டதாம் நயனயோகோ விஷயாந்தரானாம், வேறு விஷயங்களை இவருடைய நயனம், நயனம் அப்படின்னா 2 திருக்கண்கள் அவைகள் பார்க்க மறுக்கின்றன. வேறொன்ன பார்க்க மாட்டேன்னு சொல்றது. இதெல்லாம் பரமபதத்துல போனா ஏததேவாமிருதம் திருஷ்டுவா திருப்யந்தி அப்படின்னு பரமபதத்துல போனா எம்பெருமானை கண்களாலேயே பருகி கொண்டிருக்கக்கூடிய நித்தியசூரிகள் வேறொன்றிலே ஆசையற்றவர்கள். அவ ஒரு 5 நிமிஷம் பிரேக்குன்னு எடுத்துன்னு வரமாட்டான். என்ன பிரேக்கு? காபி பிரேக்கு. அந்த சொல்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா எம்பெருமானை பூர்ணமாக அனுபவிக்கக்கூடியவர்கள். அவர்களுக்கு மனசோ இந்திரியங்களோ வேறொரு விஷயங்கள்ல போவதற்கு வாய்ப்பே இல்லை. ஆனா இந்த ஊர்ல பிரகதி மண்டலத்துல, அதுவும் குறிப்பா இந்த பூமண்டலத்துல நாம் சுத்தி இருக்கக்கூடிய விஷயங்கள்ல நம்முடைய மனது நிறைய மூழ்கிடுச்சு. அதுதான் சொல்றார், ஐம்புலன் வெல்லகின்றேன் ஐங்கல்வி கண்ட இன்பம், 50 குமைக்கும் சிற்றின்பம் தெரிவரி அளவில்லா சிற்றின்பம் அப்படின்னு விதவிதமா சொல்றார். இந்த உடம்பு படுத்துற பாடு வேற விஷயங்கள்ல இந்த இந்திரியங்கள் போய் மூட்டுகின்றன. அதான் எம்பெருமான் சொல்றார், முதல்ல இதுதான்டா காரணம். எப்ப விஷயங்களை பத்தி, எம்பெருமானை தவிர்த்த வேறு விஷயங்களை பத்தி இந்த மனது நினைக்க தொடங்குகிறதோ அதுதான் முதல் படி. நிறைய நம்ம இடத்துல கேள்வி கேட்பா, மொபைல் தானே பாக்குறேன், கொஞ்ச நாள் தானே பாக்குறேன், டிவி சீரியல் எப்ப போயோ தானே பாக்குறேன், எப்ப போய் ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் தான், இந்த மாதிரி ஒரு வாரத்துல 6 நாள் தானே அப்படின்னு சொன்னா முதல்ல அந்த விஷயங்களைத்தான் மனது சிந்திக்க தொடங்கும். நம்ம அறியாம
தெரியாம உள்ள போய் உட்கார்ந்துட்டு நமக்கெல்லாம் கேட்டா வருது, கொரோனா வைரஸ்னு வந்தது, நமக்கெல்லாம் கேட்டா வந்து உங்களுக்குள்ள வரலாம். எத்தனை நாம ப்ரிப்பேர்டா இருந்தோம், எப்படிதான் இருந்தோம், முகத்துல கவசம் போட்டுக்கிறோம், வீட்லயும் உள்ளயும் வெளியும் கையையும் காலையும் அப்ப எல்லாம் தேய்ச்சி தேய்ச்சி அழகி கிட்டத்தட்ட ஒரு கொஞ்சம் இன்ச்சு குறைஞ்சிட்டு கையே கூட எல்லாரும் அப்படி பண்ணிடும் சமப்பட்ட எல்லாம். அது என்ன நமக்குள்ள நுழையாமையா இருந்தது, யாருக்கு அதிகமா இருக்கோ அவளதான் நுழைஞ்சேங்க. எப்படி நம்ம இடத்துல பர்மிஷன் கேட்கறது இல்ல. இப்ப நம்ம அறியாம போய் எப்படி வருகிறதோ அத போல இதுவும் விஷயங்களில் இருக்கக்கூடிய ஆசையும் கண்ணுக்கு தெரியாத ஒரு வைரஸ். அது நமக்குள்ள போய் மனசை பிடிக்கிறது. உடம்ப பிடிச்சாலாவது பரவாயில்ல. நான் சொன்னேன், சுவாமி எப்ப பாரு இந்த டியூப்லைட் ரிப்பேர் ஆயிட்டே இருந்தது, என்ன பண்ணுங்க, நேரா போனேன் மெயின் சுவிட்ச்ல இருக்கிற அந்த மீட்டரே பிடிங்க எழுதிட்டேன். இந்த இதான போச்சு, டியூப்லைட் தானே, அதற்கே மெயின் சுவிட்ச்ல போய் கை வைப்பாங்க. இப்போ ஒரு டியூப்லைட் போனா ஒரு இடத்துலதான் வெளிச்சம் இல்லை. இந்த மெயினே போச்சுன்னா என்ன ஆகும், எல்லாமே போயிடுது. மனசுங்கிறது மெயின். உங்களுக்கு கை கால் இந்திரியங்கள் மத்ததெல்லாம் குறை ஏற்படுகிறச்சு, ஏற்படதான் செய்யும். சரீரம்னா குறை ஏற்படாம இருக்குமா? அந்த குறை ஏற்படுறச்சு அது கொஞ்சம் கொஞ்சமா திருத்திக்கலாம், கொஞ்சம் கொஞ்சமா அதை சரி பண்ணி கொண்டு வந்துக்கலாம். ஆனா இதை எல்லாவற்றையும் தனக்குள்ளே வைத்து நியமிக்கிறதே இந்த மனசுன்னு சொல்லக்கூடியது. அந்த மனசு கெட்டுதுன்னா எல்லாம் கெட்டது. இப்ப மனசை கெடாதபடி நம்முடைய ஆச்சாரியர்கள் நமக்கு அனுகிரகம் பண்ணி இருக்கிறார். எப்படி? காலங்காத்தால எடுத்துக்கோ, ஸ்ரத்தையா குளிச்சுட்டு உட்காரு, எம்பெருமான் முன்னாடி தியானம் பண்ணு, அழகா ஸ்தோத்திரங்களை சொல்லு, கிரந்தங்களை படி. எப்பப்பாரு இதையேவா சுவாமி, கொஞ்ச நாளைக்கு ரிலாக்ஸுக்கு மொபைல் பாக்குறாங்க. கொஞ்ச நாளைக்கு என்ன, ஒரு நாளைக்கு எல்லாரும் 7 மணி நேரம் தான் பாக்குறோம் மொபைல், பார்த்துட்டே இருக்கோம் திருப்பி திருப்பி. அப்ப நம்ம அறியாத நமக்குள்ள அந்த விஷயங்கள் உள்ள போறச்சு வேண்டாததுதான் வெளியே. ஏதோ பழமொழி சொல்லுவாரு, இதுல இருக்கிறதான சட்டியில வருது அப்படின்னு காமிப்பாரு. அத போல இந்த வேண்டாத விஷயங்கள் உள்ள பதிகிற பொழுது என்ன ஆகிறது, நம்ம அறியாமையே ஒரு விஷயத்துல காமம் பிறக்கிறது, அதனை கடைகாட்டி குரோதம் பிறக்கிறது. இந்த குரோதத்தாலே நமக்கு மனசு சஞ்சலம் அடைகிறது. அது சஞ்சலம் அடைகிறதால என்ன ஆச்சுன்னா புத்தியானது மட்டமாகிறது. புத்தி நாசத்தாலே இவன் அழிகிறான். புத்தி நாசோ பிரணஷ்யத்தின்னு எம்பெருமான் வார்த்தை சொல்ற. இது எல்லாத்துக்கும் முக்கிய காரணம் என்ன, இந்த மனசிலே ஏற்படக்கூடிய சஞ்சலம், விஷயங்கள்ல இருக்கக்கூடிய பற்று. அதுக்குதான் ஆச்சாரியர்கள் ஞான பக்தி வைராக்கியங்களோடு வாழணும்னு சொல்றாங்க. இதுல ஞான பக்தின்னு சொன்னா போறாத, வைராக்கியம்னு ஏன் சேர்த்து சொல்லணும் அப்படின்னா, யஹா பரமாத்மனி ரத்தா அபரமாத்மனி விரக்தா. எப்படி ஒரு பயிர் விளைய வேண்டும் என்று சொன்னால் கூட அந்த பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பயிருக்கு இடையில ஒண்ணு விளை, அந்த களைன்னு பேரு. அந்த களை பறித்தால் அல்லது பயிர் ஆகாதா போலே. களைய பறிக்கலன்னு சொன்னா பயிர் பயிரா விளையாது. ஏன் சுவாமி, இவன் ஜலமா சேர்ந்துட்டு இருப்பான், தண்ணீரா சேர்ப்பான், அதற்கு மேலே அதற்கு போட வேண்டியதெல்லாம் போஷாக்கா இருக்கக்கூடிய ஊட்டச்சத்தெல்லாம் சேர்க்கக்கூடிய விஷயம் பண்ணுவான். ஏதோ போடுறானே தூவரானே பல விஷயங்களை. இப்ப இதெல்லாம் எங்க போகும்னா களைக்குத்தான் போகும், எங்க போகாது, பயிருக்கு போகாது. ஏன், இந்த களை பயிருக்கு வர வேண்டியதெல்லாம் தான் எடுத்துட்டு. அத போல இவன் பகவானுடைய விஷயத்திலே மனதை செலுத்தாத பொழுது வேறு வேறு விஷயங்களிலே இந்த இந்திரியங்கள் மூட்டப்படுகிற பொழுது எம்பெருமானை விட்டு தள்ளி கொடுக்கும். ஆகையால்தான் எம்பெருமானிடத்திலே ஈடுபாடுடையவன் என்ன ஆகக்கூடாது, மற்ற விஷயங்கள்ல அதிக ஈடுபாட்டுடன் இருத்தல் கூடாது. அதுக்குதான் வைராக்கியம் இருக்கு. நாம அல்பமான விஷயங்களை பார்த்து சொல்லுவோம், அவர் ரொம்ப வைராக்கியசாலி, என்ன இந்த வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்கு போவே மாட்டாரு, அதெல்லாம் ஒண்ணு இல்ல, அது விரோதம். வைராக்கியம்னா என்ன, பகவானுடைய விஷயத்திலே மனதை வைத்தவர்கள் எம்பெருமானை தவிர்த்திருக்கக்கூடிய விஷயங்கள்ல ஆசையற்றவர்களாக இருப்பவர்கள். ஆசையற்றவர்கள்னா அவர்கள் சாப்பிட மாட்டாளா, தூங்க மாட்டாளா, அவர்கள் படிக்க மாட்டாளா, அவர்கள் உலகத்தை பார்க்க மாட்டாளா, எப்படி இருப்பான்னா பற்று அற்றவர்களாக இருப்பார்கள். அவர்களுக்கும் அந்த ஞானிகளுக்கும் உலகத்தில் இருக்கிற சம்சாரிகளுக்கும் இருக்கிற வித்தியாசம் என்னன்னா, மற்றவர்களை போலத்தான் அவர்களும் காரியம் பண்ணுவாங்க. ஆனா அவர்கள் செய்யக்கூடியது எப்படின்னா மனது ஒன்றாதபடி அவர்கள் செயல்களை செய்வார்கள்.
இந்த உதாரணத்துக்கு சொல்லுவாளே, நல்லா சாப்பிடுவாருங்க அவர். கேட்டா என்ன இப்படி சாப்பிடுறேங்க? ஆமாங்க, வாழ்க்கையே ஒரு வாழ்க்கை, நல்லா சாப்பிடுறதுக்கு தாங்க. இப்ப அவரை கேட்டா என்ன சொல்லுவாருன்னாக்கா, வாழ்க்கையே சாப்பிடுவதற்கு. இன்னொருத்தர் கேட்கிறார், என்ன இப்படி உங்க வாழ்க்கைய ஏதோ சாப்பிட்டுன்னு வாழ்றீங்க? என்ன சார், வாழ்க்கைய நல்லபடியா வாழணும், அதுக்கு சாப்பாடு வேணும். இப்ப வாழ்க்கையில் சாப்பாடு ஓராங்க, சாப்பிடுவதே வாழ்க்கைன்னு வாழறார். வாழ்க்கையில சாப்பிடுவதும் போறாங்க. அதுல பெருசா புத்தி வச்சுக்க மாட்டான், பெருசா மனசை வச்சுக்க மாட்டான், விதவிதமான ருசிகள் வேணும்னு விரும்ப மாட்டான். இப்படித்தான் உலகத்துல இருக்கக்கூடிய எந்த பொருள்களையும் ஞானிகள் அனுபவிக்கிறச்ச எப்படி இருக்கும்? மனசு சஞ்சலமற்றதாக நிற்கக்கூடியது. இப்ப இது வேணுமானா கட்டாயம் வேணும். இது இருந்தாதான் பக்திங்கிறது வளருவதற்குண்டான வாய்ப்பு உண்டு. இது யாருக்கு இருந்ததுன்னா திருப்பானாழ்வாருக்கு இருந்ததுன்னு காண்பிக்கிறது. இவ்வளவு பெரிய ஆச்சரியம் திருப்பானாழ்வார் இருக்கு. எம்பெருமானை சேவித்த கண்கள் வேற எந்த விஷயத்தையும் பார்க்க மாட்டேன். அதிருஷ்டுதாம் நயனயோகோ விஷயாந்தரா. வேறு எந்த விஷயங்கள்லயும் இந்த கண்கள் ஈடுபடாது அப்படின்னு வார்த்தை சொன்னார். இதற்கு நாம பல உதாரணங்களை பார்த்தோம் அழகா. யார போல அப்படின்னு பார்த்தா ரொம்ப ஆச்சரியமா தசரத சக்கரவர்த்தி சொல்லக்கூடிய வார்த்தையை பார்த்தோம். ராமமே அனுகதா திருஷ்டிகி என்று அவர் சொல்லும்படியான ஒரு அற்புதமான ஸ்லோகம் அது. ஸ்ரீராமாயணத்திலிருந்து எடுத்து காண்பிச்சேன். அத்தியாபி ந நிவர்த்ததே நத்வா பஷ்யாமி கௌசல்யே சாதுமா பாணினா ஸ்பிருஷ. பெருமாள் இளைய பெருமாளோட பிராட்டியோட கானகத்துக்கு புகுந்தார். விரட்டி விட்டதே தசரதனும் கைகேயும் தான். தசரதர் புலம்புகிறார் கௌசல்ய விடத்துல. பெருமாள் கானகத்திற்கு போன பிறகு, ஐயோ ராமனை காட்ட தப்பிச்சுட்டேனே, எவ்வளவு பெரிய பாவத்தை பண்ணேன், இந்த கைகை சொல்ல கேட்டு பண்ணேன், இந்த பெரிய பாவத்தை பண்ணேனே அப்படின்னு சொல்றச்சே பக்கத்துல கௌசல்ய பார்த்து சொல்ற, ஏ கௌசல்ய, எனக்கு கண்ணே தெரியலமா. நல்லா தெரியறது, உங்க கண்ணு நன்னா இருக்கு. மகாபாரதத்தெல்லாம் அதுல பாக்குறோம், கண்ணு தெரியாதவர் யாரு? திருதராஷ்டிரன்னு. அவனை எல்லாரும் திட்டுறான். உறக்கண்ணு மட்டுமா தெரியல, அகக்கண்ணும் கெட்டவன். பிள்ள பாசம். மகாபாபி துரியோதனன் துச்சாதனன் சபைக்கு நடுவே செய்யக்கூடிய ஒரு காரியம். தசரத், அதாவது அங்க இருக்கக்கூடிய திருதராஷ்டிரன் ராஜாவா இருக்கிறச்ச என்ன பண்ணணும்? கண்டிக்கணும். அடே இப்படி பண்ணக்கூடாதுன்னு வார்த்தை சொல்லி. ஆனா அந்த பிள்ளைகளிடத்துல இருக்கக்கூடிய பாசம், அந்த பாசத்தாலே அதர்மத்திலே இடிந்தான். இந்த இடத்துல தசரதனுக்கு நல்லா கண்ணு தெரியறது. ஆனா கௌசல்ய இடத்துல சொல்றான், எனக்கு சொல்றான்னா, ராமமே அனுகதா திருஷ்டி, என்னுடைய பார்வை ராமனை பின்தொடர்ந்தது. பெருமாள் பின்னாடி போயிடுது என் பார்வை. அவர் நடந்து போயிட்டே இருக்க, அந்த போறச்சே என் பார்வையும் அவர் பின்னாடி நடக்க ஆரம்பிச்சுடும். இதுக்குதான் ரொம்ப அழகான வியாக்கியானங்கள் பூர்வாச்சாரியர்கள் பல கிரந்தங்கள் எழுதியிருக்கான்னு சொன்னேன். வியாக்கியானங்கள்ல நம்பிள்ளை இந்த வியாக்கியானத்தை அருள் செய்கிறார். பெரியவாச்சான் பிள்ளை காண்பித்திருக்கிறார். பல இடங்கள்ல இந்த ஸ்ரீராமாயணத்தினுடைய சாரதமான ஸ்லோகங்களை கையாண்டு இருக்கிறார்கள். ஸ்ரீ வைஷ்ணவங்கிறது எப்படிப்பட்டது அப்படின்னா, எல்லாவித சுவையும் கலந்திருக்கக்கூடிய ஒரு பஞ்சாமிர்தம் ஸ்ரீ வைஷ்ணவத்தில் இருக்கிற கிரந்தங்கள். வேற எங்கேயும் பார்க்க முடியாத ஒரு விஷயம். மேலோட்டமா ஸ்ரீராமாயணமோ மகாபாரதமோ இல்ல மத்தோன்னோ ஒரு கதையா சொல்லிட்டு போலாம். ஆனா ஸ்ரீராமாயணத்தினுடைய தன்னேற்றத்தை நம் ஆச்சாரியர்கள் கையாளுகிற மாதிரி வேற யாரும் கையாள முடியாது. நாம் அந்த ஸ்ரீராமாயணத்தை கொண்டு விளக்கி போனோம் அந்த ஸ்லோகத்தை. அது இப்பதான் வருதுன்னு கடகா. இப்ப அதை சொல்லக்கூடிய ஒரு அர்த்தம் காண்பிக்கிறச்சு அவ்வளவு ஆச்சரியமா விளங்கி கொண்டிருக்கிறார் யாரு? வால்மீகி. வால்மீகி காட்டின அர்த்தத்தை நம்முடைய பூர்வாச்சாரியர்கள் பலபடியாக கிரந்தத்துல வியாக்கியானம் பண்ணுகிற. என்ன ஆச்சரியமா இருக்கு! ராமமே அனுகதா திருஷ்டி, ராமனை என் திருஷ்டி பின்தொடர்ந்ததுங்கிற. கண் பார்வை ராமனை பின்தொடர்ந்து போச்சு. என்ன ஆச்சுன்னா, அத்தியாபி நிவர்த்ததே, இன்னி வரைக்கும் திரும்பியே வரலன்னு. போனது போயே போச்சு. அழ்வார் தூது விடுவார், ஒவ்வொரு பக்ஷியா தூது விடுறார். ஒன்னொன்னா போக 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 என்ன ஒண்ணுமே திரும்பி வரலையே. ஒரு பக்ஷியா சொன்னேன், இன்னும் காணுமே. பாசுரமே அழகா இருக்கும். அஞ்சிறைய மடனாராய் அழியத்தாய்
நீயும் நின் அஞ்சிறைய சேவதுமாய் ஆமாவென் எனக்கருளி. ரொம்ப அழகான பாஷம். வெஞ்சிறை புள்ளுயர்த்தார்க்கு என் விடுதூதாய் சென்றக்கால் வன் சிறையில் அவன் வைப்பில் வைத்துண்டால் என் செய்யுமோ. இது அற்புதமான பாசனம். இந்த பாசனங்கள்ல ஆழ்வார் ஒரு பறவையாக தூது விடுறார். என்ன தூது விடுறார்? ஏன் விடணும் அப்படின்னா, எவ்வளவு இடத்துல போய் என் நிலைமையை சொல்லுங்க, நான் எப்படி இருக்கேன்னு சொல்லுங்க. அவரை பிரிந்து வாடுகிறேன். இப்படி ஒன்னொன்னா அனுப்பிச்சுட்டு இருக்கார். கடைசியா பார்த்தார், ஒன்னும் யாரும் திரும்பி வரா மாதிரி தெரியல. ஆழ்வார் பார்த்தார், தன்னுடைய மனசையே அனுப்பிச்சார். ஏன் மனதே, நீ போய் எம்பெருமான இடத்துல சொல்லு. ஆழ்வாருக்கு எப்படின்னா, நம்ம போல இல்ல மனசு. ஏன்னா நம்ம நல்லது கிளம்பணும்னா மனசு 10 அடி பின்னாடி தள்ளி இருக்கு. வேற வேண்டாவது கிளம்புனா முதல்ல போய் எனக்கு அவன் வீட்டுல என்ன பண்றா இன்னைக்கு ஒரு கை பாக்குறேன் பாருன்னா மனசு முன்னாடி ஓடி போயிடாது. இன்னைக்கு உபன்யாசம் இருக்கு, போய்க்கலாம், வருவோம் நிதானமா. இந்த மனசு நமக்கு அப்படி படுத்தும். அழுவாருக்கு எப்படி இருக்குன்னா, முந்துற்ற நெஞ்சே, முந்துற்ற நெஞ்சா இருக்கு. ஒரு விஷயத்தை, பகவத் விஷயத்தை அனுபவிப்பதற்காக ஆழ்வார் புறப்படுவதற்கு முன்பு மனசு விட்டு போயிட்டு முன்னாடி போயிடும். முயற்சி சுமந்தெழுந்து முந்துற்ற நெஞ்சே இயற்றுவாய் எம்மடுமை கூறினார் ஆழ்வார். கொஞ்சம் என்னோட சேர்ந்து பாசனம் சொன்னேன். என்ன கஷ்டமா இருக்கு, நீ வேகமா போயிட்டு கோச்சி சேவிக்கிறச்சு எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சேவிங்க. அதுவும் சில பேர் புக்கை வச்சு பார்த்து சேவிக்கிறது, சில பேர் புக் இல்லாம சேவிக்கிறது. புக் இல்லாம சேவிக்கிற கடற்கடை போயிட்டே இருக்காது. கொஞ்சம் நிதானமா எங்களோட சேர்ந்து சேவிங்கோ. அத போல ஆழ்வார் இந்த மனசை பார்த்து சொல்றார், கொஞ்சம் என்னோட வாமா. இந்த மனசு முன்னாடி போயிடு. சரி, கடைசியா மனசை தூது விட்டாரே ஆழ்வார். என்ன ஆச்சுன்னா பாசத்தை சொல்றார், என் நெஞ்சினாரை கண்டான் என்னை சொல்லி அவருடைய நீர் இன்னம் செல்லீரோ. என் நெஞ்சினாரை கண்டால், என் மனசை நீங்க அங்க பார்த்தேன்னா அவரை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லுவோம். என்ன இந்த மனசு எம்பெருமானிடத்திலே நான் தூதுவிட அப்படியே அவனிடத்திலே ஈடுபட்டு கிடக்கிறதே. அத போலதான் இந்த தசரத சக்கரவர்த்தியினுடைய திருஷ்டியானது, பார்வையானது, கண்கிற இந்திரியம், சக்ஷுங்கிற இந்திரியமானது புறப்பட்டு போயிடுது. எங்க போயிடுதுன்னா, பெருமாள் கானகம் செல்ல அவர் பின்னே செல்றது. இப்ப இந்த இந்திரியங்கள்லாம் எது வசப்பட்டது? இந்த ஆத்மா வசப்பட்டது, நம் வசப்பட்டது. கர்த்தான்னு பேரு. கர்த்தான யார் காரியம் செய்யுபவனோ அவனுக்கு கர்த்தா அப்படின்னு. இது அவனுக்கு அங்கீன்னு பேர். அதுதான் பிரதானமா இருக்கக்கூடியது. மற்றதெல்லாம் அவன் சொல்றதை கேட்கக்கூடிய அங்கங்களாக இருக்கக்கூடியவைகள். இப்ப உடம்பு, மனசு இருக்கு, இந்த ஆத்மா இருக்கு, புத்தி இருக்கு. ஆத்மா சொல்றதான் எல்லாம் கேட்கணும். இப்படி பண்ணு, இத பண்ணாத, இப்படி நட அப்படின்னு சொல்றத கேட்கறதா இருப்பதுதான் இந்திரியங்களுக்கு வேலை. நட, புறப்படு அப்படின்னா கால் நடந்து போகணும். வேண்டாம் உட்காரு அப்படின்னா உட்கார்ந்து பாரு அப்படின்னா அப்படி திரும்பி பார்க்கறது. யோசிச்சு பாருங்க, அப்படிதான் நமக்கு இருக்கு. படு அப்படின்னா படுத்திருக்க முடியாது. நல்ல வேலை வேற மாதிரி வரணும் வாங்கிட்டு வரல. என்ன உபன்யாசம் வந்த உடனே படுத்துருக்கணும் அப்படின்னா சொல்லல. இது எப்ப வச்சுட்டு இருக்கு, எப்படி நமக்கு அனுகூலமா வச்சுக்க முடியுமோ அப்படி இந்த சரீரத்தை நம்ம அனுகூலமா வச்சுட்டு இருக்கோம். இதுவே நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய பெரிய பாக்கியம். இப்ப யோசிச்சு பாருங்க, நடன்னு சொன்னா கால் நடக்க மாட்டேங்கிறதுன்னா, தூக்குன்னு சொன்னா கை தூக்க மாட்டேங்கிறதுன்னா, அது கை பின்னாடி இழுக்கிறது. முன்னாடின்னா கை பின்னாடி இழுக்குதுன்னா, கண்ணு பாருன்னா 2 இமைகள் மூடிட்டுன்னா இப்ப எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. இது என்னது, நான் ஒண்ணு சொல்றேன் அது ஒண்ணு செய்யறது. நமக்கு சாதாரணமாவே யாராவது சொன்னதை கேட்கலன்னா கோபம் அதிகமா வந்துடும். இல்ல நம்முடைய இந்திரியங்கள் சொன்னதை கேட்கலன்னா என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க. ஆனா நம்ம கிடைச்சிருக்கிற பாக்கியம் என்ன? நாம சொல்றத கேட்பதற்காக இருக்கக்கூடிய இந்திரியங்கள். இதுவே யோசிச்சு பாருங்க, எவ்வளவு பெரிய விஷயம். சில சமயங்கள்ல அப்படி கேட்க மாட்டேங்கிறதே, அப்படி பாடுபடுத்திருக்கோம் அந்த இந்திரியத்தை. சும்மாவா வயிறு சொந்தரைக்கு எவ்வளவு போட்டு உள்ள அரை நிறைச்சிருக்கு. ஏகாதசி ஒரு நாளாவது நீ கொடுக்கலாமே வயிறு கேட்க. அப்பதான் இதை எக்ஸ்ட்ரா பில்ல பண்ணிக்கோங்க. இப்ப இந்திரியங்கள் எப்பொழுதுமே பகவத் சிருஷ்டியில எப்படி இருக்குன்னா நம் வசப்பட்டது.
நாம சொல்றபடி கேட்கறதா இருக்கக்கூடிய இந்திரியங்கள். இந்த இடத்துல தசரதன் வருத்தப்படுறது என்ன தெரியுமா? என் வசம் இழந்தது, என் வசம் கொடுத்த இந்த இந்திரியங்கள் தான். என் பார்வை என்கிட்ட இருக்கணும், என் கை நான் சொன்னபடி கேட்டு கை தூக்கணும், என் கால் நான் போகிற இடத்திற்கு ஆசைப்பட்டு நடக்கணும். ஆனா இப்ப என்ன ஆச்சுன்னா, ராமமே அனுகதா திருஷ்டி. ஐயோ, ராமனின் பின் சென்றதே, ராமர் பின்னாடி போயிடுது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அது ஒரு சுதந்திரமாக செயல்படக்கூடிய தன்மை. அது தன்னிட்டத்துக்கு செயல்படுறது. அந்த காலத்துல சொல்லுவோம், இது அந்த காலத்துல சொல்லுவோம், அப்படிதான் சொல்லணும். நஸ்திரி சுவாதந்திரியம் அருகதி அப்படின்னு வார்த்தை சொல்லணும். ஸ்திரீகளுக்கு இயற்கையாகவே சுதந்திரம் இல்லை. திரும்பி திரும்பி சொல்றேன், அந்த காலத்துல சொல்லுவா. அது ஒரு காலத்துல இருக்கக்கூடிய ஒரு கிரமம். எப்படின்னா, அவள் ஒரு குழந்தைய வளர தொடங்குகிற போது தகப்பனார் சொல்றதை கேட்டு வளர, அதன் பிறகு கல்யாணம் ஆச்சுன்னு சொன்னா பர்த்தா சொல்றதை கேட்டு இருக்கணும். அதற்கு மேலே பிள்ளை எப்படி வளர்ந்துறானோ அப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டது சாஸ்திரம். இது அந்த காலத்துல திருப்பி அதை சொல்லிட்டே இருக்கணும் நான். ஏன்னா அதுல ஏதாவது கட் பண்ணி போடுறதே, சுவாமி நீங்க எப்படி பேசினா இதுல, இந்த உலகத்துலதான் எதை சொன்னாலும் ஆபத்தாச்சு இருக்கு. சாஸ்திரம் எப்படி சொல்லியிருக்கு, ஏன் சொல்லியிருக்கு, இதெல்லாம் கேள்வி கேட்கலாம். கேள்வி கேட்கற நமக்கு உரிமை இருக்கு. ஏன் அப்படி சாஸ்திரம் சொல்லியிருக்கு, எதனால சொல்லணும் அப்படின்னா, ரத்தனமாக பாதுகாக்கப்பட வேண்டியவர்கள், பொக்கிஷமானவர்கள். அது எப்படி பாதுகாக்கணும்னு சொல்றது எவ்வளவு தெரியுமா? இவ்வளவு நம்ம இந்து மதத்தை பத்தி நம்ம பெண்களே சொல்லிக்கிறானே, வேறு மதத்துல பாருங்க, இப்படிதான் உடையணும், அப்படிதான் உடை அணிஞ்சு வர. யாராவது ஒருத்தர் மாறாளா யோசிச்சு பாருங்க. கடுமையான வெயில் இருக்கும், எத்தனை கட்டம் இருக்கு, அவன் எவ்வளவு கட்டம் இருக்கும், ஆனா அதை தாண்டி இப்படிதான் இருக்கணும். இப்ப அங்க போய் யாரும் சொல்றது இல்ல, அங்க போய் யாரும் பேப்பர்காரன் எழுதுறது இல்ல, அங்க போய் படம் எடுக்கிறது இல்ல. ஆனா நம்ம இதுல மட்டும் எடுக்கிறோம். ஆமா, உங்க ஆத்துல சொன்னாலா வேறே அப்படிதான் வந்து வசனம் வரைச்சு, ஏன்டா உங்க ஆத்துல யார் சொல்லுவா? காரணம், நம்மிடத்திலே அந்த சாஸ்திரத்தை சொல்லிக் கொடுக்கறச்சே எதனாலேன்னு சொல்லிக் கொடுக்கவில்லை. சரி, சாஸ்திரம் வசம் இல்லை, சாஸ்திரம் சொன்னதை கேட்கல, என்னாச்சு? கண்ணெதிர ஆபத்தை பார்க்கிறோமே, எத்தனை பெரிய ஆபத்துக்களை பார்க்கிறோமே. இந்த வம்சாவளி தொடருமா? கேள்விக்குறி. ஆரோக்கியமா இருக்க முடியுதா? கேள்விக்குறி. எத்தனை விதமான உறவுகள் எப்படியெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கின்றன, அதனால அப்படியே நேரே நாள்தோறும் காண்கிறோமே. சாஸ்திரம் எப்படி சொல்லிக் கொடுக்கிறது நமக்கு அப்படின்னா, நம்முடைய நன்மையின் பொருட்டு சாஸ்திரம் சொல்றது. ஸ்திரீகளை போலே பெண்களை போலே விலை மதிக்க முடியாதவர்கள் வேறு யாரும் இல்லை. ரத்னமாக கொண்டாடப்பட வேண்டியவர்கள். ரத்னத்தை கொண்டு போய் வாசல்ல வைப்போமா? ஒருத்தன் செப்பலை தூக்கி பீரோல லாக்கர்ல போடுறான், ரத்னத்தை வாசல்ல வைக்கிறான். அவனை போற ஒரு முட்டாள் உண்டா? ஒரு பெண் என்பவள் ரத்னமாக பாதுகாக்கப்பட வேண்டியவள். அவளால்தான் அந்த வம்சம் தொடர்கிறது, அவளின் பெருமையால்தான் அந்த வம்சம் வாழ்கிறது. அவள் தான் ஒரு ஹியூமன் ஃபேக்டரி, ப்ரொடியூசிங் ஃபேக்டரின்னு சொல்றதால. இன்னைக்கு நாட்டுல பெரிய பிரச்சனைகள், உலக வளர்ந்த நாடுகள்ல என்ன பிரச்சனை பார்க்கலாம் தெரியுமா? பெரிய பெரிய வளர்ந்த நாடுகள் என்ன பெரிய பிரச்சனை? ஏதான பொருளாதாரம் சரியில்லையா, இல்ல நிறைய உற்பத்தி பாதிக்கப்பட்டிருக்கிறதா, பணப்புழக்கம் இல்லையா, வசதிகள் குறைவா, எல்லாம் அப்பரிமிதமா இருக்கு. எல்லாத்திலையும் சிறந்திருக்கா, பொருளாதாரத்துல சிறந்திருக்கா, வசதிகள்ல சிறந்திருக்கா. அவர்களுக்கு இல்லாத குறைவு ஒண்ணுமில்லை, எல்லாரும். ஆனா என்ன பெரிய குறைவுன்னா சொல்றான், நாட்டிலே அந்த நாட்டிலே குழந்தை பிறத்தல் என்பது குறைந்து விட்டது. அவன் ப்ரெடிக்ட் பண்றான். என்ன சொல்றான்னா, இனிமே இந்த எக்கானமி விழுந்ததுன்னு முடிஞ்சு போச்சு. ஏன்னா அப்ப ஹியூமன் ப்ரொடியூஷன், அதாவது மனிதனை உற்பத்தி செய்யக்கூடியது இல்லாத பொழுது அந்த அந்த நாட்டுல என்ன ஆயிருக்கும்னா வயதானவர்களே அதிகம் இருப்பவர்கள். அப்ப அதை ஆளக்கூடியவர்களுக்கு சுமை அதிகமா இருக்கும். அடுத்தடுத்த யங்ஸ்டர்ஸ் இருந்து ப்ரொடியூஸ் பண்ண வேண்டிய விஷயங்கள் பண்ண முடியும். நல்லதா பெருமாள் கிருபையால மனிதனை ப்ரொடியூஸ் பண்ணுவதற்கு ஒரு மிஷின் வரல இது வரைக்கும். ரோபோவை தான் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். இப்ப மனிதர்கள் யார் கொடுக்க முடியும் அப்படின்னா, ஒரு தாய் தான் பெற்றெடுத்து கொடுக்க முடியும். தாயத்தான் அவ்வளவு கொண்டாட முடியாது. தாயில் சிறந்தது கோயிலும் இல்லை.
முதல்ல எதை சொல்ற செய்யும்? முதல்ல தாய் தான். மாத்ரு தேவோ பவ முதல்ல ஆரம்பிக்கிறது வேதம் சொல்ற செய்யும். இந்த தாய்க்கு இருக்கக்கூடிய தன்னேற்றம் வேறு யாருக்கும் இல்லை. சன்னியாசி எல்லாத்தையும் விட்டவன். எல்லாத்தையும் விட்டுதான் சன்னியாசியுமே வாங்கிக்கிறார். வைராக்கியசீலதான் இருக்கணும் சன்னியாசி சொல்றாச்சு. அதான் மெயின் குவாலிபிகேஷன் சன்னியாசி. உலகத்துல இருக்கக்கூடிய பற்று துறந்தவராக இருக்க வேண்டும். அவருக்கு ஒரே ஒரு எக்ஸப்ஷன் என்ன? பெற்ற தாய்க்காக அவள் இறந்துதான்னு சொன்னா இவர் அங்க பார்த்து அவளுக்கு செய்ய வேண்டிய கல்யங்கள் செய்யறதுக்கு அனுமதி உண்டு. சாஸ்திரம் சொல்லணும். பெற்ற தாயை போய் ஒரு சன்னியாசி எல்லாம் விட்டவர் அப்படி இருந்து பார்த்து அவளை போற்றி கொண்டாடி இருக்கலாம். எப்ப? அவள் இறந்த பிறகு கூட பண்ணலாம். இறந்த பிறகு போய் இருக்கணும் அவரு. மத்த யாருக்கிட்டையும் அவருக்கு எந்த விதமான பாந்தவியமும் கிடையாது. இப்ப எவ்வளவு உத்தமம்னு பாருங்க. இப்ப சொன்னதை கேட்டு இருத்தலால என்ன பயன் அப்படின்னா அந்த குடும்ப விருத்தி உண்டாகும். குடும்ப விருத்தியால என்ன பயன்? தொடர்ந்து அந்த வம்சாவளிகளிலே தர்மம் நிலைத்து இருக்கக்கூடியதாக இருக்கும். நமக்குன்னு ஒரு ஜீன் தொடர்றது, ஜெனட்டிக்னு சொல்றோம். இன்னைக்கு பல விஷயங்கள் பாருங்க. அந்த ஜெனட்டிக் எப்படி தொடரும்படியா இருக்கு அப்படின்னா அந்த குறிப்பிட்ட வம்சத்துல தொடர்ந்து அவர்கள் செய்திருக்கக்கூடிய உயர்ந்த தர்மங்கள் அது அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சேர்க்கப்படுகிறது. இப்ப என்ன பண்ணணும்? நல்ல வம்சத்தவர்களா, சரியான குலத்திலே உதித்தவர்களா, சரியான தர்மத்தை அனுமதித்தவர்களா, இப்படிப்பட்டவர்கள் சேருகிற பொழுதுதான் அந்த வம்சம் உண்மையான தர்மத்திற்காக விருத்தி அடைகிறது. எப்பவுமே சங்கல்பம் பண்ணிக்கிற செல்லம் பாருங்க. ஆனா வாத்தியார யாரு கேட்கணும் சங்கல்பத்தை? வாத்தியார் பாட்டு மந்திரத்தை எல்லாம் நீரே சொல்லணும், நீரே சொல்லணும். என்ன அதுக்குதான் சம்பாவனை எக்ஸ்ட்ரா கொடுக்கணும். கடைசியா அவர் சொல்றார், இதை மட்டும் நீர் சொல்லு, இதை மட்டும் அதையும் நீரை சொல்லு. என்ன என்னுடைய பத்னி? அவர் சொல்றார், வாத்தியார் அது நான் சொல்லக்கூடாது, நீங்க தான் சொல்லணும். அது ஒண்ணாவது சொல்லுங்கன்னு சொல்ற அளவுக்கு அந்த மந்திரங்களை கேட்டு பாருங்க. எவ்வளவு உயர்ந்ததா இருக்கும் தெரியுமா? எப்படிப்பட்ட உயர்ந்த தர்மத்திற்காக நான் இந்த கிரகஸ்தாசிரமத்துக்குள்ளே நுழைகிறேன். இதெல்லாம் எப்ப படிக்கும் அப்படின்னா ஒரு ஸ்திரீயானவள் சரியான ஒரு பரம்பரையிலே வந்து சரியான தன்னுடைய குல ஒழுக்கத்தின்படி நிலை நின்றால்தான் அந்த பரம்பரை தர்மம் எல்லாம் காப்பாற்றப்படும். அதுதான் குல விளக்கே அப்படின்னு பண்ணார். ஸ்ரீரங்க ஹர்யதல மங்கள தீப ரேகான் என்று ஸ்ரீரங்கராச்சார சொன்னோம். எல்லாருக்கும் குல விளக்காக இருக்கக்கூடியவள் பிராட்டி. பெண் பிறந்தாருக்கெல்லாம் அவள் தான் அந்த குல கொழுந்தாக இருக்கக்கூடியவள். கொழுந்தே குலவிளக்கே அப்படின்னு கொண்டாடுறாள். இப்ப ஆகையாலதான் ஸ்மிருதிகள் அப்படி காட்டப்பட்டது. ஸ்திரீகள் எப்படி இருக்கணும் அந்த பாரம்பரியத்தோடு இருந்தால் எப்படிப்பட்ட நன்மையை உண்டாக்க முடியும். நீ உலகத்துல எத்தனையோ பேரை சாதிச்சிருக்கான்னு பேர் பார்க்கணும். ஆண்கள் எத்தனையோ பேர். ஆனா உண்மையிலேயே அவர்கள் பின்னாடி பாருங்க ஒரு ஸ்திரீ இருந்துதான் அவர்களை உருவாக்கி இருக்கு. அந்த ஸ்திரீ யாருன்னே தெரியாது நமக்கு. எங்கேயாவது புக் எடுத்து படிச்சாதான் தெரியும். நான் சொல்றது இந்த நாடு இல்ல, மேலை நாடுகளிலே இது காலக்ஷேமனால நான் சொல்ல முடியாம இருக்கு பேர். ஏன்னா நேரடியா பேர் சொல்லுவேன். அவர் அந்த உலகத்துல பெரிய CEO வந்திருக்காருன்னு பார்த்தாருன்னா யார் மூல காரணம்னு பார்த்தா அவ அம்மாவா இருக்கும். அந்த பிள்ளை எப்படி வளர்த்து சரியான முறையில கொண்டு வந்து கொடுத்து. இப்ப இதெல்லாம் சாஸ்திரம் கருதிதான் நமக்கு நன்மையை சொல்லுது. நம்முடைய பார்வை எவ்வளவு தூரம் இருக்கும்? ஒரு 1/2 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டர் இருக்கும். சாஸ்திரம் பார்வை எப்படி இருக்கு? 1,00,000 கிலோமீட்டர் தாண்டி இருக்கு. அவ்வளவு ஒரு எதிர்காலத்தை நமக்கு உபதேசிப்பதற்காக, நமக்கு நன்மையை கொடுப்பதற்காக சாஸ்திரம் சொல்லியிருக்கு. ஆகையாலதான் ஸ்திரீகள் இப்படி இருக்கணும், புருஷர்கள் அப்படி இருக்கணும். இவ்வளவு நியதிகளை நமக்கு சொல்லி கொடுக்கிறார். ஆச்சரியம். உன்னை இதான் தாக்கு, நான் சொல்றதுதான் கேட்டு இருக்கணும் அப்படின்னு சொன்னா அங்க சொல்ற நான் எப்படி வேணா நடத்துவான்னு ஒருத்தன் வீட்டுல தன்னுடைய மனைவி ஸ்திரீயை நடத்தினான்னா அந்த வீட்டுல மகாலட்சுமி தங்க மாட்டான், செல்வம் தங்காது. அவன் கோயிலுக்கு போனாலும் அந்த பக்தியால் பயனில்லை. இதையும் படிக்கணும் சேர்த்து ஸ்மிருதிகள். இப்ப இவனுடைய கடமை என்னன்னு தெரிஞ்சுக்கணும். உரிமையை மட்டும் தெரிந்து கொள்வதாலே பயன் இல்லை. அதையும் சேர்த்து தெரிந்து கொள்வேன். எதற்கு சொல்ல வந்தேன்? பாரதந்திரியம் சுவாதந்திரியம். பாரதந்திரியம்ங்கிறது வசப்பட்டு இருத்தல், சுவாதந்திரியம்ங்கிறது தன்னிச்சையாக இருக்கு. என் இஷ்டத்துக்கு நான் இருப்பேன். இப்ப யோசிச்சு பாருங்க, நம்முடைய உடல்ல இருக்கக்கூடிய இந்திரியங்கள் எல்லாம் என் இஷ்டத்துக்குன்னு காரியங்கள் பண்ணிக்குதுன்னு சொன்னா
நமக்கு அது அனுகூலமா இருக்குமா விரோதியா இருக்குமா? கேட்கணும்னு நினைக்கிறச்ச காது கேட்க மாட்டேங்கிறது, காது மூடித்தது. பார்க்கணும்னு நினைக்கிறச்சே கண்ணு இமைகள் மூடித்துன்னு சொன்னா, பேசணும்னு நினைக்கிறச்சே வாய் பேச விடாது தடுத்ததுன்னு சொன்னா, அப்ப இந்த இந்திரியங்கள் தன்னிச்சையாக செயல்பட தொடங்கிட்டுன்னு சொன்னா அது ஆபத்து எனக்கு தான். இங்க சொல்றார் தசரதர், என் இந்திரியம் என்ன கேட்கவே இல்லை, அது பாட்டுக்கு போயிடுத்து பெருமாள் பின்னாடி. ஆனா வருத்தப்படுற ராமமே அனுகதா திருஷ்டி. என்ன ஆச்சரியம் இது, என்னுடைய வார்த்தை எனக்கு கட்டுப்பட்டுதானே இந்த இந்திரியங்கள் இருக்கணும், நான் சொல்றதுபடி நடக்கிறதானே இந்த இந்திரியங்களுடைய வேலை. ஆனா இது என்ன பண்ணிட்டு அப்படின்னா, நான் சொல்வதை கேட்காதபடி எம்பெருமான் பின் சென்றனர். இப்ப யார் கர்த்தான்னா அதுவே கர்த்தாவா மாறிடும். நான் தான் நியமிப்பவன், கர்த்தானா நியமிப்பவன் அர்த்தம். அந்த நியமிப்பதை கேட்டு நடப்பவர்கள்னு சில பேர் இருப்பான், வேலைக்காரர்கள்னு சொல்லணும். இந்த இந்திரியங்கள்னா நமக்கு வேலைக்காரர்கள், நாம சொல்றதை கேட்டு நடக்கணும். ஆனா இந்த பெருமாள் பின்னாடி இந்த இந்திரியம் ஓடி போயிட்டு சொல்றார், அனுகதா திருஷ்டிஹி அத்யாபி நனிவர்த்ததே. எல்லாம் ஒன்னொன்னும் கொஞ்சம் கொஞ்ச நாள் வெளியில போனா கூட திரும்பி வந்துடும். ஆத்துல கோச்சிட்டு போறான்னா கூட சரி இருக்கட்டும் கொஞ்ச நாள்ல திரும்பி வந்துடுவா அப்படின்னு ஒரு காலத்துல இருந்தது. இந்த காலத்துல அதெல்லாம் சொல்லவே முடியாது. ஐயோ போகாம பாத்துக்கோப்பா அப்படின்னு சொல்ற அளவுக்கு இருக்கு இந்த காலத்துல. இவர் சொல்றார் அத்தியாபி ந நிவர்த்ததே, இன்னைக்கு கூட மீண்டு வரவில்லை அந்த திருப்தியானவைகள். போனது போயே போச்சு, அப்படியே போச்சு, திரும்பி வராது. ஏன்னா இந்திரியங்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கக்கூடியவன் பகவான். எல்லா இந்திரியங்களும் அவன் வசப்பட்டவன். அழகு பும்சாம் திருஷ்டி சித்தாம் அபஹாரினம். அழகா சொல்றார் ஸ்ரீராமாயணத்துல, பெருமாள் நடந்து வந்தா சக்கரவர்த்தி திருமகன் அங்க இருக்கக்கூடிய பெண்கள் பார்த்து மயங்கலாம். இயற்கையா உலகத்துல பெண்ணின் அழகை பார்த்து ஆண்கள் ரசிப்பது, ஆண்கள் அழகை பார்த்து பெண்கள் ரசிப்பதும் தான் இயற்கையா இருக்கிற உலகம். ஆனா பகவான் புருஷோத்தமனாக இருக்கக்கூடிய ராமபிரான் சுந்தர வடிவோடு கூடி இருக்கக்கூடிய அந்த எமருமான் தெருவில் அப்படி நடந்து போறான்னு சொன்னா அங்க இருக்கக்கூடிய ஆண்கள் எல்லாம் கண் கொட்டாது பார்ப்பார்கள். ஆண்கள் பார்க்கிறதோடு இல்ல, மனசுல நினைச்சுப்பானா ஒரு பெண்ணா பிறக்கலையே, ஐயோ நானும் ஒரு பெண் பிறந்திருந்தா என்ன, எனக்கும் ராமனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. பும்சாம் திருஷ்டி சித்தாபஹாரி. பும்சாமதி அப்படின்னா ஆண்களையும் கூட வியாக்கியானத்துல எழுதினார், ஆண்களையும் பெண்ணுடைய உடுக்க பண்ணும் அழகு. ஆண்களை கூட பெண்கள் உடையை உடுக்க வேண்டும் என்று ஆசை ஏற்படுத்தும்படியான வடிவழகை உடையவன் எம்பெருமான். அதுதான் இங்க சொல்ற அத்யாபி ந நிவர்த்ததே. ஏன் திருப்பி போனதுதான், இவர் பின்னாடியே போச்சு இந்த திருஷ்டி. என்னாச்சு, இன்னி வரைக்கும் திருப்பி வரமாட்டேங்க. சரி திருஷ்டி போயிடுதுன்னு எப்படி தெரிகிறது? சில பேர் சொல்லுவா, ஐயோ எனக்கு ஒரு ஸ்மெல்லே தெரியல, இந்த வாசனையே போடுது, விதவிதமா பண்ணி காமிப்பான். இப்ப வாசனை தெரியறதா, இப்ப தெரியறதா, ஐயோ தெரியலையே தெரியலையே, நல்லதா போச்சு நான் பாட்டு நல்லா சாப்பிடுறேன். நீங்க அப்படி மாடிட்டு அழகா வாசனை தெரியறதா கண்ணு தெரியறதா இப்படின்னு பார்க்கிறா போல தசரதரை ஒரு தடவை டெஸ்ட் பண்ணிக்கிறாரா தசரதர். என்ன டெஸ்ட் பண்ணிக்கிறார் அப்படின்னா, இந்த கண் பார்வை போடுது எனக்கு, ராமன் பின்பு இந்த சக்ஷுஷாகிற இந்திரியம் போடுது, கௌசல்யே ஒன்ன கூட எனக்கு பார்க்க முடியலமா, பார்க்க சொல்ல என்ன சொல்ல, நத்வா பஷ்யாமி கௌசல்யே, ஒன்னையும் கூட இந்த இரண்டு கண்கள் பார்க்க முடியாதபடி ஆகி இருக்கின்றன. ஏன், ஏனென்றால் இந்த கண் திருஷ்டி ராமன் பின்பு சென்றது, ராமன் பின்னாடி போயிடுத்து நேரம், இன்னும் மீண்டு வரட இடத்துல. ஆனா எப்படி நீ இருக்கிறாய் என்பதை நான் உணர முடியும், நீ என் பக்கத்துலதான் இருக்க, கௌசல்யதாங்கிறத நான் எப்படி உணர்றது அப்படின்னா, சாகுமா பாணினா ஸ்பிருஷ, உன்னுடைய கைய கொண்டு என் உடம்ப தொடுமா, கொஞ்சம் தொடு என்ன, நீ என்னை நன்றாக உன்னுடைய கையால் தொடு, தொட்டா அப்பா நான் தெரிஞ்சுக்கிறேன், ஆமா வாஸ்தவம் தான் கௌசல்யா இங்க இருக்கா அப்படின்னு கையால தொட்டு தெரிஞ்சுக்கிறேன். இந்த கண் தெரியாதவனா பாருங்க, இப்படி 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 வச்சு பாருங்க, ஓ இந்த இடத்துல வாட்ச் இருக்கா, ஓ இந்த இடத்துல புஸ்தகம் இருக்கா. நான் உண்மை என்ன தெரியுமா, நம்ம காட்டிலும் அவளுக்குதான் அற்புதமான கண் பார்வை, அதுதான் திவ்யாங்குன்னு பேர் சொல்றோம்.
திவ்யமான அங்கங்களை உடையவர்கள். ஒரு காலத்துல அங்கஹீனர்கள்னு சொன்னோம் இல்லை. பகவானுடைய கருணையை பாருங்க, எப்பொழுதுமே அங்கத்திலே குறை இருந்தால் அவர்களுக்கு இன்னும் வேற ஏதோ ஒன்றை எம்பெருமான் எக்ஸ்ட்ரா கொடுக்குறார், அனுகிரகத்தை பண்ற. இதுதான் ரொம்ப அதிசயிக்கத்தக்க விஷயம். நாம சிஏ படிக்கிறோம், பாஸ் பண்றோம், பெரிய விஷயம் இல்ல. கண்ணு தெரியாத ஒரு பொண்ணு சிஏ படிச்சு பாஸ் பண்ணிருக்கு அப்படின்னா திவ்யாவுக்கு எப்படி இருக்குன்னு பாத்துக்கோங்க. எப்படி படிக்கிறோம், நமக்கு கண்ணு தெரிஞ்சே படிக்க வர மாட்டேங்கிறது. சிஏனா என்ன சுவாமி, ஷார்ட் ரெக்கார்ட் இல்ல இல்ல, கம்மகை, திருப்பி திருப்பி போயிட்டு வா எக்ஸாமுக்கு அப்படின்னு பேர் சொல்லுவோம். போயிட்டு வா போயிட்டு வா. எப்படி இந்த சொன்னாலும் வழக்கம், வா போகு வா போகு, அந்த மாதிரி சிஏ எக்ஸாம்ல சொல்லுவா, வா போகு வா போகு, வா வா திருப்பி போப்பா. அந்த மாதிரி நிலைமையில இங்க காண்பிக்கிற விஷயம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நீ என்னை உன்னுடைய கைகளால் தொடரணும். அப்பதான் கண் தெரியாத வாழ்க்கை இருக்கு, இந்த வஸ்து இருக்கு அப்படின்னு தொட்டு பார்த்து உணரக்கூடியவர். அதுல என்ன இன்னும் தெரிகிறது அப்படின்னா, சரி இந்த கண்ணுங்கிற இந்திரியம் தான் போயிடுத்து, தொடு உணர்ச்சியாவது இருக்கிறதான்னு பாக்க, அதுவும் போயிடுத்துன்னா இந்த சரீரத்துக்கு தொக்கேந்திரியம், அதாவது இந்த தோல் இருக்கு இல்லையா, தோலுக்கு என்ன பயன் அப்படின்னா தொடு உணர்ச்சியை சொல்லும். அதான் எங்கேயோ கீழே பட்டா கூட நமக்கு டக்குன்னு தெரியுது. கால்ல மண்ணு குத்திட்டு, கையில அடிபட்டது இந்த இடத்துல, யாரும் இல்ல வேகமா அடிச்சா தொட்டா எப்படி தெரியுதுன்னா தொடு உணர்ச்சியை உடையதாக இருக்கக்கூடியது இந்த சரீரம். இப்ப அவர் சொல்ற, கண் திருஷ்டி தான் பொழுது தொடு உணர்ச்சியாவது என்கிட்ட இருக்கான்னு பார்க்கலாம். சாதுமா அணினாஸ்பிருஷ, உன்னுடைய கரங்களாலே என்னை தொட்டுப்பார், என்னை தொட்டு எனக்கு அது இருக்கிறதா என்று பார்ன்னு சொல்லி தசரதர் சொல்லும்படியான வார்த்தை என்று இதை காண்பிக்கிறார். இது எப்படி இருக்குன்னா, எம்பெருமானுடைய உயர்ந்து இருக்கக்கூடிய அழகு, அந்த விஷயத்திலே ஈடுபட்டு இருக்கக்கூடிய இந்திரியங்கள், அந்த இந்திரியங்கள் இவரை அறையாதபடி, இவரிடத்திலே அனுமதி கொள்ளாதபடி தானே பின் சென்றன. நமக்கெல்லாம் ஒண்ணும் தெரியலையே, நமக்கெல்லாம் அப்படி ஒண்ணும் ஏற்படுற மாதிரி உணர முடியலையே அப்படின்னா, தொடர்புடைய ஆழ்வார் நமக்காகவே பாடியிருக்கேன். என்னென்ன உள்ள போயிட்டு வந்தா எனக்கு என்ன ஆறுது, உடலென குறுகுமாதோ என் செய்கே உலகத்தீரே. திருப்பானாழ்வார் குலசேகரன் படிக்கு கடந்து உள்ள பெரிய பெருமாள் திருவடியில இருந்து திருமடி பரியந்தான் அனுபவிச்சுட்டு இருக்கார், கையும் வேலையுமா. குலசேகர ஆழ்வார் அந்த படியாய் கடந்து பவனமாய் காண்பேனேன்னு எம்பெருமானுடைய மூலஸ்தானத்துக்கு முன்பு படியா இருக்கார். தொண்டடி கொடியாரவா எல்லாரையும் சேவிச்சுட்டு வெளியில வரச்சே ஒவ்வொருத்தரையா பார்த்து கெஞ்சின்னு இருக்க. என்ன சுவாமி இது, திருப்பானாழ்வாரை போல உள்ள இருக்கலாம், குலசேகரரை போல இவர் படியா கிடக்கலாம், ஆனா எப்படி இருக்காருன்னா வர அடியார்கள்ட்டெல்லாம் கெஞ்சின்னு இருக்கார். என்ன கெஞ்சின்னு இருக்காரு, என் செய்கேன் உலகத்தீரே, உலகத்தீரே என்ன பண்ணுவேன், என்ன வேணும் ஆழ்வீர் அப்படின்னா, என்ன ஏதாவது ரூபாவா, இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தாலே விட மாட்டாள். அழ்வார்ல ஏதாவது இல்ல இல்ல இது வேண்டாம், எனக்கு என்ன வேணும்னா எனக்கு ஒரு மருந்து கொடுங்கோள். நான் உங்க வியாக்கியானத்துல பார்த்தோம், திருமாலை வியாக்கியானத்துல என்ன மருந்து வேணும் அப்படின்னா, உங்களை போலே எனக்கு ஒரு மருந்து வேணும். எங்களை போல என்ன, நமக்கு சாப்பாடு போக மருந்தான் இல்ல, மருந்தே சாப்பாடா சாப்பிடறவா இருக்கும். இப்ப ஏகப்பட்ட மருந்து இருந்தா அதுல எந்த மருந்தை கொடுக்கறது, வேற எந்த மருந்தும் வேண்டாம், ஒரு மருந்து. என்ன மருந்து, எந்த மருந்தை நீங்கள் உட்கொண்டு பெரிய பெருமாளை சேவிக்க சென்று பெரிய பெருமாளை திருவடியிலேருந்து திருவடி பரியந்த சேவித்து மீண்டும் வெளியில கட்டவிடாதபடி, அதாவது அந்த மேனி எப்படி இருந்ததோ அந்த மேனி அப்படியே கட்டானது குலையாதபடி வந்தீரோ, அதற்கு என்ன மருந்து எடுத்தீரோ அந்த மருந்தை கொடுங்கோ. அழ்வார் அதெல்லாம் நாம ஏதோ மருந்தை சாப்பிட்டு நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டு போறோம்னு நினைக்கிறோம். ஏன்னா அப்படிதான் இருக்கு, எப்படி போனேனும் அப்படியே தானே வெளியில வர, கொஞ்சம் கூட மேனி கொலையாதபடி. நம்ம ஒண்ணுமே புரியல, இதுக்கெல்லாம் நாங்க ஒண்ணும் ஸ்பெஷலா எடுத்துக்கிறது இல்லையே, நாங்களா அப்படியே போவோம், கையை போக்குவோம், திரும்பி வந்துடணும். இல்ல இல்ல உங்கள்கிட்ட ஏதோ இருக்கு. ஆழ்வார் சொல்றாங்க, இல்ல இருக்கு உங்கள்கிட்ட. ஆழ்வார்ட்ட கேட்காருங்க, உமக்கு என்ன ஆச்சுன்னா, உடலை கூறுதுமானோ, நெஞ்சு உருகிறதுன்னு சொல்றது வேற, மனசு அது எப்பொழுதும் உருகத்தான் செய்யும். எந்த விஷயத்துல ஈடுபட்டு இருக்கிறதோ எம்பெருமான் விஷயத்துல தன்னிடையே உருகி இருக்குமா. ஆழ்வார் சொல்ற, உடலெனக்கு உருகுமானோ,
இந்த உடல் உருகத் தொடங்குகிறதுன்னு ஆழ்வார் வார்த்தை சொல்றார். அப்படின்னா கொஞ்சம் கூட கட்டுக்குலையாத இந்த உடல் ஒரு நீர்ப்பண்டமாக உருகி ஓடா நின்றது. ஜலம் எல்லாம் சேர்ந்து அப்படியே எப்படி ஓடி நிற்குமோ அத போல ஓடுறது. என்னன்னு கேட்டா ஆழ்வாருடைய திருவிடம்பு. எந்த ஆழ்வார்? தொண்டரடி பொடி ஆழ்வாரின் திருவிடம்பு. ஆழ்வார் எப்படி ஆயிட்டார்னா உடல் எனக்கு உருகுமாறோ, உடல் உருகும்படியாக நிற்கிறது. இப்ப இதெல்லாம் யாருக்கு முடியறதுன்னா ஆழ்வார்கள் ஆச்சாரியர்களுக்கு அந்த நிலை. ஏன்? எம்பெருமானிடத்திலே அப்படி ஆழ்ந்து நிற்பவர்கள், அவ்வளவு தங்களுடைய சிந்தையை எம்பெருமான் திருப்படிகள்ல வைத்தவரா இருக்கார் ஆழ்வார்களும் ஆச்சாரியர்கள். எம்பெருமானும் இவர்களிடத்திலே உள் கரைந்து உருகுபவனா. அவர்கள் மட்டும் இல்லை, இவர்களோடு அவன் உள் கலந்து பழகுபவனா இருக்கான். இவர்கள் உள் கரைந்து உருகுபவனா இருக்கிறான். இல்லைன்னா யோசிச்சு பாருங்க, ஆழ்வார் நகரில உட்கார்ந்து புளிய மரத்தின் கீழே நம்ம ஆழ்வார் வான மாமலையே அடியே வந்தவருடைய எல்லா பெருமாளும் லைன்ல நிக்கிறது. திவ்யதேச பெருமான்களுக்குள்ள ஒரு சண்டை. என்னன்னா நான் முதல்ல ஆழ்வார் சொல்றார், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, ஒத்தொத்தரையா அழைக்கிறேன். ஸ்ரீரங்கத்துல அருளப்பாடுன்ற மாதிரி நம்பெருமாள் சொன்னாரே, முன்னாடி இருந்த அருளப்பாடு ஸ்ரீரங்கநாராயணஜி பராசரப்பட்ட வாதூர தேசிகம் அப்படின்னு சொல்ற மாதிரி நம்மாழ்வார் இங்க இருந்து சொல்றார். இப்ப என்ன அருளப்பாடு மானமாமலை பெருமானுக்கு உடனே அதையே பாக்கியம்னு அவர் ஓடிவர். இது எங்கேயாவது நடக்குமா? ஆழ்வாரிடத்துல பக்தி அவ்வளவு இருந்ததுன்னு சொன்னா இந்த எம்பெருமான் நெஞ்சுருகி அப்படி வந்து நிற்க முடியும். எப்படி தன்னுடைய திருவிழத்தை ஆழ்வாரிடத்திலே வைத்தவனாக இருக்க வேண்டும் எம்பெருமான். இப்ப இயற்கையா ஆழ்வார்களுக்கும் ஆச்சாரியர்களுக்கும் எம்பெருமானிடத்திலே ஈடுபாடுன்னு சொன்னா அது முழுமையான ஈடுபாடாக இருக்கிறது. வேறொன்றிலே ஈடுபடாத ஈடுபாடாக இருக்கிறது. நமக்கு கேட்டுக்க வேண்டியிருக்கு ஈடுபாடு எம்பெருமானிடத்துல. அதை தவிர வேற என்னென்ன விஷயங்கள் ஈடுபாடு அப்புறம் கொடுப்போம் பாருங்க. ஒரு லிஸ்ட் கொடுத்துட்டே இருக்கும். ஆழ்வார் தான் நம்ம ஆழ்வார் தான் ஒரே வார்த்தை சொன்னார், உண்ணும் சோறு பருகும் நீர் தின்னும் வெற்றிலை. ஆழ்வீர் எங்களை போலத்தானா நீரும், ஆனா சொல்றச்சே எங்களை தனியா திட்டீர் உண்டியே உடையே என்று உகந்தோடும்னு இங்க உலகத்தார்கள்லாம் அப்படி இருக்காளேன்னு சொல்றாளே. அப்படிதான் நாங்கள்லாம் இருக்க போறோம். நீர் உண்ணும் சோறு பருகும் நீர் தின்னும் வெற்றிலை. எங்களுக்கு சோறு வேணும் உண்பதற்கு, எங்களுக்கு பருகுவதற்கு நீர் வேணும். இதற்கு மேலே நல்லா வாய் நமனமாங்கிறது போட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு வெத்தலை போட்டுக்க வேண்டி இருக்கு. அது போக்கியமான பதம். தாரக போஷக போக்கியம்னு சொல்லும். 3 சொல்லும். உடலை தரிப்பதற்காக வேணும், உடலை போஷிப்பதற்காக வேணும், இன்னும் எக்ஸ்ட்ரா சுகத்திற்காக வேண்டிய பதார்த்தங்கள் போக்கியமான பதார்த்தங்கள் வெற்றிலை முதலானவைகள் எல்லாம். இதெல்லாம் எங்களுக்கு தனித்தனியா உலகத்துல இருக்கு. உண்பதற்கு சோறு, பருகுவதற்கு நீர், அதற்கு மேல கொஞ்சம் வாயில போட்டு சுவைப்பதற்கு வெற்றிலை. அழுகி உமக்கு என்னன்னா எனக்கும் அப்படித்தான், உங்களுக்கு எல்லாம் தனித்தனியா இருக்கு, எனக்கு எல்லாம் ஒரு பொருள் தான். என்ன எல்லாம் கண்ணன். உண்ணும் சோறு பருகும் நீர் தின்னும் வெற்றிலை யாருன்னா எல்லாம் கண்ணன். எல்லாம் எனக்கு எம்பெருமான், அவனை தவிர வேறொன்று இல்லை எனக்கு. எல்லாம் அவன்தான். சோறா அந்த எம்பெருமான் தான், தண்ணீரா எம்பெருமான் தான், வெற்றிலை முதலான போக்கியமான பதார்த்தங்களா எல்லாம் எம்பெருமான். நமக்கு கொஞ்ச நாள் எம்பெருமானும் வேணும், இந்த பதார்த்தங்களும் வேணும். இதோட இருந்தா தான் எம்பெருமானையும் பிடிச்சுக்கும். வாதசி மட்டும் காத்தால சரியா பிரசாதம் வரலன்னா போச்சு. ஐயோ என்ன இருக்கிற ஏகாதசி எஃபெக்ட் அங்கதான் தெரியும். யாருக்கு தெரியும்னா கூட இருக்கிறவங்களுக்கு தான் தெரியுமா. அவ கைய பூக்குவா, நீர் பட்டினி இருந்ததும் போறோம், எங்களை பாடாப்படுத்துறதும் போறோம். இப்ப ஏகாதசியே யார் இருக்கணும்னு சொல்றா அப்படின்னா யாரால அது இருக்க முடியுமோ, அந்த விரதங்கள்ல மனதை அடக்கி கொண்டு இருந்தது எப்படி முடியுமோ. இல்ல என்னால முடியல, எனக்கு இப்படி எல்லாம் ஏற்படுறதுன்னா வருத்தி கொண்டு செய்யாதீர்கள். இதான் ஆழ்வார்கள் சொன்னார், ஊன் வானவான உண்ணாங்க. இந்த வார்த்தை சொன்னோடனே பல பேர் சோகரி இதைத்தான் எதிர்பார்த்த சுவாமி, எப்பவுமே இது நமக்கு லாயப்படாதுன்னு தெரியும். பயிற்சிகள் மேற்கொண்டா ரொம்ப நல்லது. கொஞ்சம் கொஞ்சமா அபியசிக்க ஆரம்பிச்சோம்னு சொன்னா உடலும் மனசும் நம் வசப்படுவதற்கு உண்டான வாய்ப்பு உண்டா. ஆழ்வார்களுக்கு என்ன இயற்கையாகவே உடலும் மனதும் அவர்கள் வசப்பட்டு இருக்கிறது.
ஆச்சாரியர்களுக்கு அவர்கள் வசப்பட்டு இருக்கிறது. அப்படி இருக்கிறபடியாக எம்பெருமானிடத்திலே ஈடுபட்டு இருக்கக்கூடிய ஹிருதயம் வேற ஒரு விஷயங்கள்ல போய் மாட்டிக்கிறது. தன்னிடையே எம்பெருமான் ஈடுபட்டு இருக்கும்படியா இருக்கு. வேறொரு விஷயத்தை கண்டா ரசிக்கிறது. அதுதான் ஆழ்வார் முதல்ல ஆசைப்பட்டார். என்ன, சம்சாரத்துல இத்தனை பேர் மாட்டிட்டு திரியறாரே, சுலபமா எம்பெருமான்கிட்ட போய் சேரலாமே, எம்பெருமான்கிட்ட போக மாட்டேங்கிறானே, பெருமாள்கிட்ட ஆழ்வாரே சண்டை போடுறாரு. என்ன இது இப்படியா வச்சிருக்கீர் சம்சாரத்துல, என்ன பண்ண போறீர்னா, நான் பண்றேன் பார், நின்கண் வேட்கை எழுதிப்பவனே, உன்கிட்ட எல்லாருக்கும் ஆசை உண்டாக்கும்படியா நான் பண்றேன். ஆழ்வாருக்கு ஒரு பெருமை, நமக்கு இவ்வளவு ஞானத்தை கொடுக்குறாரே, நாம ஒரு தடவை பண்ணேன். அது என்னன்னா நம்ம இடத்துல இருக்கிற காருண்யம். ஆழ்வார் அதுதானே தொடர்புடைய ஆழ்வார் திருப்பி திருப்பி சொன்னார். அறிவிலா மனுஷரெல்லாம் அரங்கமென்றழைப்பராகில் ஒரியில் வாழ்கரகமெல்லாம் உள்ளெடுந்தொடியுமன்னு எத்தனை சொன்னார். திருப்பி திருப்பி சொன்னாரு. மூன்றெடுத்துடைய பேரால் கத்திர மந்துமன்னே பராங்கதி கண்டுகொண்டான் இத்தனை அடியரானாருக்கு இறங்கும் நம் அரங்கனாய பித்தனை பெற்று வந்தோ பிறவியுள் பிணங்குமானே. எத்தனை சொன்னார் தொண்டடிப்படியாள். ஏன், நம் பேர்ல இருக்கிற கருணை, நாமும் மோட்சத்தை அடைந்து உஜ்ஜீவிக்க வேண்டும். அதான் நம்ம ஆழ்வார் ஆசைப்பட்டார். கடைசியா ஆழ்வார் அழைச்சிட்டு போறார் பெருமாள். அப்ப ஆழ்வார் கதறார். அப்ப பெருமாள் கேட்கிறார், அழ்வீர் சொன்னீரே உலகத்தை எல்லாம் திருந்த போறேன், எல்லாரையும் என் வசமாக்க போறேன்னு, என்ன ஆச்சுன்னா, தயவு செஞ்சு உடனே என்ன கூட்டிட்டு போயிடும், சீக்கிரம் கூட்டிட்டு போயிடும், சீக்கிரம் கூட்டிட்டு போயிடும். ஏன்னா இவாளெல்லாம் திருத்தலாம்னு நினைச்சு ஆசைப்பட்டு உபதேசம் பண்ண, அப்புறம்தான் என்ன தெரிஞ்சதுன்னா, இவாளெல்லாம் சேர்ந்து என்ன திருத்துவான்னு தெரிஞ்சுது. நல்லத சொல்லி சொல்லி அவளை திருத்தலான்னு பார்த்தா அழியே வாரம். இப்பதான் புதுசா ஷாப் ஓபன் பண்ணியிருக்கான், பாத்தீங்களா, கூட்டம் போயிட்டு வரலாமா வந்துருவேன், முடிஞ்சு போச்சு. பார்த்தா, ஐயோ நான் பரமோத ஷாப்பு கூட்டிட்டு போலான்னா இவ இந்த லோக்கல் ஷாப்புக்கு என்ன கூட்டிட்டு போடுவா கூட்டிட்டு நடுங்கிறார் அழுவார். அப்ப சொல்ற, பெருமாளை முடிஞ்சா நீ ஒரு பக்தனையாவது என்னையாவது காப்பாத்தி கொண்ட, முதல்ல சொன்னீர் எல்லாரையும் பண்ணிடுறேன்னு, இது என்னைக்கும் திருத்தவே முடியாதுன்றார். அப்படி திரும்பின. ஏன்னா ஆழ்வார்களுக்கு எப்பொழுதுமே எம்பெருமானையே சிந்தித்திருக்கக்கூடிய தன்மை, எம்பெருமானத்திலேயே ஈடுபட்டு இருக்கக்கூடிய தன்மை. அதனாலதான் புறத்தாழ்வான் சுவாமி ராமானுஜரை பத்தி அருளக்கூடிய ஒரு தனியம். நாம எல்லாம் இப்ப பொது தனியங்களை சேவிக்கிறோமே, அதுல யோனித்யம் அச்சுத பதாம்புஜ யுக்மருக்ம வியாமோகதா ததிதராணி திருநாயமேனே அஸ்மத்குரோஹோ பகவதः அஸ்ய தயா ஏக சிந்தோஹோ ராமானுஜஸ்ய சரணோ சரணம் பிரபத்தே. ரொம்ப அழகான தனியன் புறத்தாழ்வான். தன்னுடைய ஆச்சாரியரான ராமானுஜரை சொல்லக்கூடிய தனியன். என்னுடைய குருவா இருக்கார், அவருக்கு என்ன பெருமை, எப்பொழுதுமே பெருமாளுடைய திருவடி தாமரைகளிலே வைத்த சிந்தையெல்லாம் இருக்கார். நித்தியம் அச்சுத பதாம்புஜ யுக்மருக்ம வியாமோகதா. அவர் திருவடிகளிலேயே மனதை வைக்கிறதா இருக்கார். சரி, அவர் திருவடிகள்ல மனசை வச்சுட்டு இருக்கிறது மட்டுமானா, அடுத்தது உடனே காண்பிச்சார். ததிதராணி திருநாயமேனே, ததிதராணி திருநாயமேனே, எம்பெருமானை தவிர்ந்திருக்கக்கூடிய மற்ற விஷயங்கள் எல்லாவற்றையும் புல்லென கருதி இருப்பவர். புல்லுக்கு சமமா பார்த்துட்டு இருப்பார். புல்ல யாராவது மதிச்சு கொண்டாடிட்டு இருப்பாளா, போற போக்குல மிதிச்சுட்டு போகும். அத போல எம்பெருமானை தவிர்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கூட மனது ஈடுபடாதபடி இருக்கக்கூடியவர் எம்பெருமானா. இதுதான் ரொம்ப முக்கியம். நமக்கு பக்தி பெருகணும்னு சொன்னா இதர விஷயத்துல இருக்கக்கூடிய பற்று குறையணும். அதெல்லாம் கடைசி காலத்துல வந்தார். ஐயோ இது சாப்பிடலையே, அவளை பார்க்கவே இல்லையே, என்னாச்சு இங்க போயாச்சுனாலே நம்ம வீட்லயே அழகா சொல்லுவோம். ஒண்ணும் தெரியாதவங்கள, ஐயோ பாரு அஜ்ஞானம் கடந்த அஜ்ஞானம் பாரு, கேள்விப்பட்டிருவாங்க இல்லையா, பார்க்க பேசச்சு, ஐயோ அஜ்ஞானத்துல மாட்டிட்டு இருக்காரு. அப்படின்னா என்ன அர்த்தம், இன்னும் ஞானமே பிறகுலையே. ஞானம்ங்கிறது என்ன, ஆத்ம விஷயத்திலேயும் பரமாத்ம விஷயத்திலேயும் உண்மையை அறிவதுதான் ஞானம். சரீரம் அழியக்கூடியது, ஆத்மா அழியாதது, பரமாத்மாவினுடைய சொத்து தான் இந்த ஆத்மா. இப்படிங்கிற நிலையாக இந்த ஞானம் இவனுக்கு ஏற்படதான் முக்தி. அஜ்ஞானம்ங்கிறது என்ன,
இதற்கு நேர் விரோதமானது உடல் தான் எல்லாம், உடலை சார்ந்ததுதான் எல்லாம். இப்படி உலகத்துல இப்படி தெரிஞ்சாதான் நம் வாழ்க்கை இப்படின்னு நினைச்சு ஓடுறான் பாருங்க, இதுதான் அஞ்ஞானம். ஆழ்வார் அதான் சொல்றார், உண்டியே உடையே அப்படின்னு ஓடும். இன்னொருத்தர சொன்னாரே, அதாவது எப்படி இருக்கான் அவன் அப்படின்னா, இந்த உடலுக்கு தொண்டு பூண்டவனாக இருக்கக்கூடியவன். திருமாலிலேயே வரக்கூடிய பாசனத்திலே காண்பிக்கிறார் ஆச்சரியம். எப்படி இருக்கு அப்படின்னா, காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் பணி செய்த பிறகும் கூட அந்த உடலுக்கே கரைந்து நைந்து என்று வார்த்தை சொல்ற. உடலுக்கே கரைந்து நைந்து, உடலுக்கும் ஆத்மாவுக்குமாக யோசித்து இல்லை, உடலுக்காகவே யோசித்து சொன்னார். இந்த மாதிரி உபன்யாசம் சொன்ன உடனே, ஏன் சுவாமி உடல் 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 அதையே யோசிக்கிறோம்னு சொல்றீங்க, எங்க கட்டம் உங்களுக்கு புரியறதா இல்லையா? என்ன கட்டம்னா, என் கண் முன்னாடி தெரியறது என் உடல் தானே தெரியுது, அதை வச்சுதானே இத்தனை பாடுபட வேண்டி இருக்கு. நீங்க சொல்ற ஆத்மாங்கிறது எங்க இருக்கு, எங்க தெரியறது? அது என்ன கேட்கறது என் இடத்துல? உடல் தான் கேட்கறது. வயிறு டான்னு மணி அடிச்சா இன்னும் ராத்திரி டின்னர் வரலையே அப்படின்னு கேட்கறது. கால் கேட்கறது, ரொம்ப தூரம் நடந்துட்டேன், கொஞ்ச நாளைக்கு உட்காந்துக்கோ. அத மாதிரி உள்ளேந்து இந்த ஆத்மா கேட்க தொடங்கிட்டுன்னா எப்படி இருக்கும்? அடைய நான் தாண்டா, அடைய நான் அடியேங்கிறதாண்டா சொரூபம், இப்படிதாண்டா இருக்கணும், இதுல வழக்கூடாதுடா அப்படின்னா, அப்ப அது கேட்க தொடங்கிட்டுன்னு சொன்னா, அப்ப நம்முடைய மனசு அங்க போறதுக்கு வாய்ப்பு இருக்குமான்னா, அப்ப கூட சொல்லும், சும்மா இரு, ஏதோ வேண்டாத வாய்ஸ் வருது, பேசாம இருக்கு. ஆச்சாரியர்களுக்கு எப்படி இருக்குன்னா, உடல் கண்ணெதிரே தெரிந்தாலும் கூட புத்தியானது உடலில் போகாதபடி, உடலுக்கு மூலமாக இருக்கக்கூடிய மனது, மனதை அடக்கி ஆடக்கூடிய புத்தி, அதற்கும் காரணமாக இருக்கக்கூடிய ஆத்மா, அந்த ஆத்மாக்குள்ளே உரைபவனான பரமாத்மா. இந்த அளவுக்கு பார்க்கிற ஆச்சாரியர்கள், நமக்கெல்லாம் கோயில்ல போய் பெருமாளை பார்க்கிறோம் அப்படின்னு அந்த உள்ள இருக்கிற அந்தரியாமையத்தான் அங்க பார்க்கிறோம். அந்த பார்த்த பகவானத்தான் தன்னுடைய வீட்டிலே, திருமாளிகையிலே, மடத்திலே அர்ச்சாவதார மூர்த்தியா பார்க்கிறான். அந்த பார்த்த எம்பெருமானத்தான் கிரந்தங்கள்ல ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் சொல்லுவதை கேட்டு உருகும்படியாக இருக்கக்கூடிய பரமாத்மாவா பார்க்கிறான். அதனாலதான் எங்கும் இருக்கக்கூடிய எம்பெருமானாக ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் எப்பொழுதும் நினைந்து கொண்டு பொழுதுபோக்குகிறார்கள். நமக்கு எப்படி இந்த கேட்கிற டயத்துல அது முடிஞ்சு போச்சு, அதுக்கப்புறம் என்னன்னா அப்புறம் நாளைக்கு கேட்கறதே பார்த்துக்கோ. இப்ப என்ன வேண்டியதா இருக்கு? பகவத் பக்தியில பகவானிடத்துல இருக்கிற ஈடுபாடு அதிகமா இருக்கிறது வேண்டியதா இருக்கு. எப்படி அதிகமா இருக்கும்னா, மற்ற விஷயங்கள்ல இருக்கக்கூடிய ஈடுபாடு குறைய குறைய குறையத்தான் இதுல இருக்கக்கூடிய ஈடுபாடு அதிகமாக ஆவதற்குண்டான வாய்ப்புண்டு. எனவே இதுல அதிகமா ஈடுபாடு உண்டாடுறதுக்கு வாய்ப்பு இல்லை, ஒண்ணும் இல்லை. முதலாழ்வார்கள் சரித்திரம் எடுத்துக்கோங்க. திருக்கோளூர்ல சேர்றா, இடைகடியில பொய்கை ஆழ்வார் மட்டும் போய் படுத்துட்டு இருக்கார். ஒரு ரிஷி ஆசிரமத்துல இடைகடியில படுத்துட்டு இருக்காரு. ஏன்னா ஒத்தர் படுத்துக்கலாம், அவ்வளவுதான் இருக்கு அந்த இடம். 5/2 இருக்கும் போது கரெக்டா ஆழ்வார் சைன்ஸ் 5 ஃபீட்டா இருக்குமா என்னன்னு தெரியல. அந்த 5க்கு 2 அடியா இருக்கிறச்சு அப்படியே போய் இருக்கும்படியா. உடனே ஒரு ஆழ்வார் ஓடி வர, ஐயோ மழை பெய்யறதே, உள்ள வரலாமா, வாரம் உள்ள வரும். பூதத்தாழ்வார் உள்ள நுழையிறார். உடனே என்னன்னா, ஒருவர் படுக்கலாம், இருவர் அமரலாமா. அடுத்தது 3வது ஆழ்வார் வரார், கதவை தட்டுறார், உள்ள வரலாமா, வரலாம். இருவர் அமரலாம், 3 நிற்கலாம். இப்ப அந்த இடம் அவ்வளவுதானே. இப்ப 3 பேர் சேர்ந்து படுக்க முடியுமா? 3 பேர் சேர்ந்து உட்கார முடியுமா? முடியுமா? அந்த இடத்துல முடியாது. நம்ம மனசுல இடம் அவ்வளவுதான், அந்த இடைகடிய போலதான் இடம். ஒண்ணு பகவானை ஃபில் பண்றையா, இல்ல வேறு விஷயங்களை ஃபில் பண்றையா? இல்ல நான் பகவானையும் ஃபில் பண்ணுவேன், வேறு விஷயங்களையும் அதுல ஃபில் பண்ணிப்பேன். அப்ப வேற விஷயங்கள் ஃபில் பண்றச்சே பகவான் வெளில போயிடுறாரு, பகவானை ஃபில் பண்ணிக்கிறச்சே வேறு விஷயங்கள் வெளில போயிடும். ஏன்னா இடம் அவ்வளவுதான் இருக்கு அந்த இடத்துல. அதனாலதான் சாஸ்திரம் என்ன சொல்லிட்டு, எந்த அளவுக்கு மற்ற விஷயங்கள்ல உனக்கு வைராக்கியமோ அந்த அளவுக்கு தான் எம்பெருமான் விஷயத்திலே பற்று. உதாரணம், உலகத்துல இருக்கிற விஷயங்கள்ல எனக்கு 50% பற்றுனா 50% தான் பெருமாள்கிட்ட மனசு இருக்குன்னு அர்த்தம். அவ்வளவுதான், மிச்சம் இருக்கிறதா இருக்க முடியும். ஆழ்வார்களுக்கும் ஆச்சாரியர்களுக்கும்
உலக விஷயத்திலே இருக்கக்கூடிய பற்று என்பது 0, 0 தான் இருக்கு. இங்க எப்படி இருக்கு எதிர்மாண்டத்துல 100% பூர்த்தியாக இருக்கிறது. அதைத்தான் இந்த திருப்பானாழ்வார் இடத்துல நாம் பார்க்கிற அந்த இடத்துல அதிருஷ்டுதாம் நயனயோகோ விஷயாந்தராணாம் விஷயாந்தராணாம் வேறு விஷயங்களிலே இந்த கண்ணானது பார்க்காது, முடியாது, பார்ப்பதற்கில்லை அப்படின்னு நிச்சயிக்கப்பட்ட முடிவோடு கூடியவர். அதான் சொல்றாரு, உறுதிப்பாடோடு கூடியவர். நாமெல்லாம் இன்னைக்கு ஒரு உறுதிப்பாடு வைப்போம், திருப்பி 10 வருஷம் கழிச்சு பார்த்தா மீண்டும் அதே உறுதிப்பாடை இன்றும் செயல்படுத்த காத்திருக்கிறது. இவர் பரவாயில்ல, உறுதிப்பாடா இருக்காரு, 10 வருஷமா ட்ரை பண்றாரு, வழிக்கு விழுந்துட்டு இருக்காரு. தொடர்ந்து முயற்சிக்கிறார், முடியல. ஆனா ஆழ்வாருக்கு எப்படி இருக்குன்னா அந்த உறுதியோடு கூடியவராக நிற்கிறார் ஆழ்வார், உறுதியுடையவராக இருக்கிறார். அதை பத்திதான் இந்த சொல்றார், யோ நிச்சிகாய மனவை. அதாவது இதுக்கு மேல கொண்டு வரக்கூடிய அர்த்தம் என்னதுல, இப்ப இவர் அதிருஷ்டுதாம் என்று வேறு விஷயங்களிலே கண்ணானது பார்க்காதபடி இருக்கக்கூடிய திருப்பான் ஆழ்வார். இந்த தசரதர் போல ஆழ்வார்கள், தொண்டரைக்குடி ஆழ்வார் எப்படி இருந்தாரோ அதை போல எப்படி திருப்பான் ஆழ்வாருக்கு மேல் நம்மாழ்வாரானவர் உண்ணும் சோறு பருகும் நீர் தின்னு பெற்றிலை என்று எல்லாம் எம்பெருமானாக பாதித்திருந்தாரோ அப்படி இங்க இருக்கக்கூடிய திருப்பான் ஆழ்வார் வேறு ஒரு விஷயத்திலே மனதை செலுத்தாதவராக இருந்தார். எப்படி முடியும்? இதற்கு என்ன காரணம்? நாம தான் முயற்சி பண்றோம், வரமாட்டேங்கிறது. கொஞ்சம் நாம ஏதாவது அது பண்ணினா, பிராக்டிஸ் பண்ணினா நல்லா இருக்குமே. எப்படி அது வரும்படியா இருக்கு அப்படிங்கிறத மேற்கொண்டு இங்கே அழகாக விளக்க தொடங்குகிறார். இவருக்கு அழகு அஞ்ஞானத்தை விளைக்கதாயிற்று, அதிர்ஷ்டம் திட்டமாகையாலே திட்டம் அதிர்ஷ்டமாய்த்தது அப்படின்னு ரொம்ப அற்புதமான வியாக்கியானம் உலோகம் செய்யக்கூடியது. அத வரக்கூடிய நாள்ல நாம் நீண்ட அனுபவிக்கலாம் அந்த விசேஷங்களை பூர்த்தியாக. இப்ப இதுல இருந்து தேறுகிறது, ஆழ்வாரிடத்துல இருக்கக்கூடிய பக்தியின் எல்லை நிலம் நமக்கு தேறுகிறது. எப்படிப்பட்ட எல்லை நிலம் அது அப்படின்னா, பகவத் விஷயத்திலே ஈடுபாடு இருத்தல் என்பதில்லை, எம்பெருமானை தவிர்ந்த விஷயங்கள்ல ஈடுபாடு அற்று இருத்தல். அந்த வைராக்கியத்திலே சிறந்தவர். இதுதான் பகவத்கீதையில எம்பெருமான் உபதேசம் பண்றதே. கீதைய படிச்சா என்ன சாரம் தெரிஞ்சுக்கணும், என்ன அர்த்த விசேஷங்கள் தெரிஞ்சுக்கணும், எப்படி கீதை தொடங்குறது, கீதையை நற்று பண்ணி ஒப்பிக்கிறது, எது பிரயோஜனம் அப்படின்னா சொல்ற அர்த்தம் கீதையில உடல் வேறு ஆத்மா வேறு, உடல் நிலையற்றது, ஆத்மா நிலையானது, மனதுங்கிறது மூல காரணமாக இருக்கிறது, விஷயங்களை பற்றி கொண்டு அலைகிறது, அந்த மனதை நீ அடக்கி ஆடுவதால் மட்டுமே பிரயோஜனகரமாக ஆக முடியும். அப்படி எல்லாம் அப்படி ஆண்டு நிற்கக்கூடியவனுக்கு தான் ஞானின்னு பேரு. என்னையே அவன் சாட்சாத்கரித்துக் கொண்டு நிற்கக்கூடியவனாக இருக்கிறான். அப்படிப்பட்டவர்கள் தான் கர்மஜான பக்தி யோகங்களிலே மூழ்கினவர்களாக இருக்கிறார்கள். நான் விஷயங்கள்லயும் மூழ்கி இருப்பேன், எம்பெருமானிடத்திலையும் ஈடுபாடுடையவனா இருப்பேன்னா முடியாத செயல். இதத்தான் நமக்கு கீதையில அற்புதமா காண்பிக்கிற. கீதையில அவர் சுலபமா சொல்லிவிட, எம்பெருமானுக்கு அதெல்லாம் ஈஸி. அவர் என்ன கடகடகடான்னு ஒப்பிச்சுட்டு போயிடுவார், 200 ஸ்லோகங்களை கடகடகடான்னு சொல்லுவார். ஆனா வாழ்க்கையில கடைபிடிக்கிறோமே, அதை எளிமையாக கடைபிடித்தவர் திருப்பானாள். இதுதான் நம்ம கிடைச்சிருக்கக்கூடிய பெரிய பாக்கியம். திருப்பானாழ்வார் ஒரு நடமாடும் கீதை. என்ன கீதையில சொல்லப்பட்ட சாரமான அர்த்தங்கள் இருக்கோ அதெல்லாம் இவர் வாழ்க்கையில பார்க்கலாம். ஆகையாலதான் வரையூரிலே அவதரித்து காவேரி கரையை கடவாதவர், ஸ்ரீரங்க கஷேத்திரத்திலே கால் வைக்க பயந்தவர், தனக்கு யோக்கியதை இல்லைன்னு ஒதுங்கி இருந்தவர் இன்னைக்கு ஸ்ரீரங்கநாதர் திருவடிவாரத்துல இருக்காருன்னா நான் பெருமை. எவ்வளவு பெரிய பெருமை பாருங்க. அங்கே வரையூர்ல அவதாரம் பண்ணிட்டு இன்னைக்கு போனா முதல்ல ஸ்ரீரங்கத்துல பெரிய பெருமான திருவடியில யார சேவிக்கணும்னு நினைக்கிறேன், திருப்பானாழ்வாரத்தான் சேவிக்கணும். ஐயோ அங்க காணுமே கொண்டு போயிட்டாருன்னு நினைக்காதீங்க, அங்க அவர் மறைந்திருக்கிறார், நம் கண்ணுக்கு தெரியாத இருக்கார் திருப்பானாழ்வார். கையும் வீணையுமா இருக்கார், ஆளுநர் அதை சாதிக்கிறார். இது எங்க நாம பார்த்தோம்? திருமாலை வியாக்கியானத்துல பார்த்தோம். பெரியவர் சார்புள்ள வியாக்கியானத்துல ஏற்கனவே இங்க சொல்லி, கையும் வீணையுமாய் இருக்கிற திருப்பானாழ்வாரை அவரை ஆபாத சூடம் அனுபவித்து, அப்புறம்தான் பெரிய பெருமாளை திருவடியிலேருந்து திருவடி வரையிலிருந்து அனுபவிக்கணும்.
இந்த அனுபவத்தை நாம் எல்லாம் உட்கொள்ள வேணும். இந்த அனுபவத்திற்கு என்ன வேணும்னா நாமும் நிறைய அடியார்களை கூட சேர்த்து கொண்டு வரணும். எல்லாரையும் கம்பல் பண்ணியாவது எடுத்துட்டு வரணும் அவசியம். ஏன்னா சத்தான விஷயங்கள் கேட்கறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த காலத்துல ஏதோ சொல்றாரு, இந்த வெளிநாட்டுல இருந்து போர் புரியரசே ஏதாவது வந்ததுன்னா ஜாமர்னு சொல்றோம். சிக்னலை ஜாம் பண்ணணும் தெரியாதபடி. அந்த மாதிரி உபன்யாசம் இருக்கிற சமயத்துல இந்த இடத்த சுத்தி செல்போன் ஜாமர் ஒன்று போட்டுருக்கும். யார் மொபைலை தொட்டாலும் ஒர்க் ஆகாத மாதிரி இருந்ததுன்னா அப்ப ஆட்டோமேட்டிக்கா எல்லாரும் உள்ள வந்துருவான்னு நினைக்கிறேன். திருக்கச்சித சபை அது தொட்டாலே மொபைல் என்ன பண்ணும்? திருக்கச்சி சபை உபன்யாசம் எந்த ஒன்று இருந்து நேரடியா வருவோம். அப்படியே மெசேஜ் வந்துட்டே இருந்ததுன்னா அப்ப ஆட்டோமேட்டிக்கா நிறைய பேர் வந்துடுவா அப்படின்னு தோன்றதடா. அப்படிப்பட்ட ஒரு முயற்சி நாமும் மேற்கொள்ள வேண்டும். நிறைய அடியார்களுக்கு தெரிவிக்க வேண்டும். சத்விஷயங்கள் நம்ம கிடைக்கிறதே ஒரு துன்பமான விஷயம். இந்த அர்த்த விசேஷங்கள் இவ்வளவு சொல்லணும் இல்லை. சொல்லலைன்னா அவரும் விட போறது இல்லை. ஆகையாலே சொல்ல வேண்டியதுல இருக்கும். இருக்கிற வியாக்கியானங்கள்ல இவ்வளவு ஆழம் சொல்லப்பட்ட கருத்துக்கள் நம்ம கிடைக்கிற பாக்கியம் இது. இன்னும் பல அடியார்களை கொண்டு வந்து நீங்கள் அதை அனுபவிக்கும்படியாக அவர்களை எல்லாரும் அனுபவித்து சத்த பெறும்படியாக ஆக்க வேண்டும். இதை பிரார்த்தனைகளை பூர்த்தி பண்ணுகிறேன். திருப்பாழ்வார் திருவடிகளே சரணம். ஆழ்வார் திருவடிகளே சரணம். எம்பெருமான் திருவடிகளே சரணம். ஜீயர் திருவடிகளே சரணம். நாளை கொஞ்சம் 6:30 மணிக்கே வந்துடுறாரு. என்ன இருக்கும் 6:30 6:40 தொடங்கிட்டேன்னா முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கிடையாது.